எனக்கு இப்படி நடக்கும்னு நான் எதிரே பார்க்கல. என்ன பெருசன் அங்க இருந்து பாவம் சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை சரியா கஷ்டப்படுது. நல்லா வாழ்ந்தவர் எல்லாம் ரைட். அப்படி வாழைக்குள்ள யாரும் என்னதான் ஆசையை திணிச்சாலுமே கூட நீங்கள் உங்களோட பிள்ளைய தூரத்துக்கு அனுப்புறதுக்கு என்னென்னு சம்மதிச்சீங்க? உங்களோட ஆக்கல்லையும் வெளிநாடுன்ற ஒருத்தரும் இல்லை, எங்கட ஆக்கல்லையும் இல்லை. போவே கீழே பார்த்தாலும் இந்த குப்பை பார்த்தா கண்டா கையெல்லாம் பாம்பு சட்டை மாதிரி வந்துட்டு அந்த அளவுக்கு அல்ல ஒரு தெம்பில்லை. என்ன ஆனா நான் நினைச்சது வேற, ஆனா நடக்கிறது எல்லாம் வேற. வெளிநாடு ஆசை வந்தா ஒருத்தரை விட்டு வைக்காது. அது மட்டும் தெரிஞ்ச விஷயம் எந்த அனுபவத்துல நான் சொல்றேன். போனா உடனே போய் இறங்கிறான், இப்படி மாட்டான். அவன் எனக்கு இங்க இருந்துச்சு, எங்களுக்கு இங்க இருந்துச்சு. பிள்ளைக்கு அப்பா இல்ல, ஆசையா கதைக்கிறதுக்கு மனசுக்கு புரிஞ்சு அதான் நான் நினைச்சே பார்க்கல. என்ன நான் 2 வருஷம் போனா இன்னும் எடுக்கணும். நான் அழுது போலாம். நீ என்ன மனுஷன் பெரிய கேரக்டர் வரல. தங்கச்சி ஒரு விஷயம் சொல்லியிருந்தா, வெளிநாட்டு ஆசை மட்டும் வந்துடவே கூடாது, அது வந்தால் ஆக்களை அழிச்சே போட்டுருமென்னு சொல்லி. அது ஒவ்வொரு வாழ்க்கையில் வந்துட்டு ஒவ்வொரு விதமாக வந்துட்டு அமையும். நான் நேற்றே வந்துட்டு சொன்ன மாதிரி வெளிநாட்டுக்கு போக நினைக்கிறது வந்து தப்பில்லை. ஆனால் போக நினைக்கிற அந்த விதம், அதாவது வந்துட்டு நாங்கள் என்ன மெதட்டை சூஸ் பண்ணி போகிறோம்ன்றதான் வந்துட்டு தீர்மானிக்கும். அது ஓகே இருக்குமா இல்லையான்னு சொல்லி. அவருக்கு ஒழுங்கான சாப்பாடு இல்லை. நான் இங்க இருந்து உழைக்கிற காசு அவருக்கு சாப்பாடுக்கு போட்டா இந்த உள்ள நான் என்ன செய்வேன்? எந்த மனுஷன் கடைசியில் உங்களால் சரி வராது. என்ன சின்ன நாட்டில் இருந்தாலும் விடுங்க, நான் சின்ன நாட்டில் இருந்தாலும் போய் வேலை செஞ்சு இந்த பஞ்சாய பிள்ளைகளை பார்ப்பேன். அம்மா காணியை மூடு வச்சுட்டா இனி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? எந்த மனுஷன் காசும் கொண்டு போகணும், ஆட்டோ எல்லாம் விட்டு கொண்டு போகணும். வந்து உங்களுக்கு சொல்கிறான்ல 85 லட்சம் முடியுமான்னு சொல்கிறாங்கல்ல, அப்பேக்குள்ள அந்த 85 லட்சத்தை செலவழித்து அனுப்பக்கூடிய தைரியம் உங்கள்கிட்ட இருந்தது. காசு இல்லாட்டம் இருந்தது. இது எல்லாம் வித்து அனுப்பி நான் இந்த மனுஷன் போனா எல்லாத்தையுமே விற்கலாம் தானே. அவர் இல்லாடி ஆட்டோ என்னத்துக்குண்ணா, மோட்டர் பைக் என்னத்துக்கு? அப்புறம் நான் போடுறேன் அவனே செஞ்சு இவற்ற கதையை மாற்றி இப்போ அனுப்புவேன், இன்றைக்கு அனுப்புவேன், போட்டு விடுன்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ இந்த மனுஷன் பாரதுக்கு கூட வலிமை இல்லாமல் இருக்குது. நாங்கள் ஆட்ட போய் கேட்குறது அவருக்கு 25. சரி, இப்போ கிட்டத்தட்ட மொத்தமாக உங்களோட கணவர்கிட்ட இந்த பயணம் சம்பந்தமாக எவ்வளோ செலவழிச்சிட்டீங்க? 80 லட்சத்துக்கு கிட்ட முடிச்சு. அவருக்கு 2 வருஷமா பருப்பஞ்சோறும் தானே. அதுவும் ஒரு வேளை சாப்பிட்றதே பெரிய ஒரு பாடு அவருக்கு. இப்படியா உடம்பினா சாப்பாடு இல்லையாமா. ஓகே, இப்போ நாங்கள் வந்து இப்போ கனடாக்குன்னு சொல்லி வெள்ளிக்கிட்டு வந்துட்டு இப்போ எத்தியோப்பியாவில் மாட்டி தவிக்கிற எங்களோட அண்ணாக்கு ஒருக்கா கோல் அடிச்சு அவற்றை அங்கത്തെ நிலைமையை நாங்கள் கேட்போம். சரி, எப்படி அங்கே தண்ணியா சாப்பாடு எல்லாம் இந்த மாதிரி தண்ணியாமா ஒரு மாதத்துக்கு ஒருக்கா தானே குளிக்க முழுகுறாது. நாட்டை விட்டு போய் இந்த நாட்டு சட்டப்படி பயன் கட்டி போகணும். ஒரு நாளைக்கு $10. ஒரு நாளைக்கு $10. ஒருக்கா காட்டுங்க வெளியில், நீங்கள் இருக்கிற இடத்த காட்டுங்க வெளியில் பேக் கேமராவில். சகோதரங்கள் சொந்த வந்த மாதிரி கஷ்டப்படுதுன்னு வந்தனர். அவரை பார்க்கணும் வந்து இப்போ என்னப்பா காக்கணும். அலைங்க பிள்ளைகளை பார்க்க முடியலை, மனசியை பார்க்க முடியலை, அம்மாவுக்கு வயதான டைமில் அம்மாவை பார்க்க முடியலை. என்று சொன்னால் என்ன, அங்கே போய் கஷ்டப்பட்டு தான்டா உழைக்கணும். என்ன அந்த காசு மட்டும்தான் வித்தியாசம். அங்கத்தையான காசு இங்கே அனுப்பினா கொஞ்சம் கூட வருது. ஆனால் சந்தோஷத்தோட வந்துருவாங்க. அவர் அங்கே இருந்து அவர் கொண்டு நடந்து போயிருந்து நாங்கள் இங்கே இருந்து அவர் போனதுக்கும் பிரயோசனம் இல்லாமல் போயிடும். பஞ்சாய பிள்ளையை தானே அவர் பார்க்க போனவர், சகோதரன் பஞ்சாய பிள்ளை எல்லாரையும் பார்ப்போம்னு போனவர். கடைசியில் அதுவும் நடக்கவும் இல்லை. மனுஷனுக்கு பொண்ணுன்னா பேருந்து என்னது நாங்கள் பழகிறது. கனடாவுக்கு ஆசைப்பட்டு போகிற இல்லாட்ட கடைசி நிலைமையும் இதுதான். கடைசியில் கனடா பொறுத்தது வெளிநாட்டுக்கு போகிறது பிரச்சனை இல்லை. யாருனாலும் விருப்பப்படுறவிட போகலாம். ஏஜென்சிட்ட மட்டும் காசை கொடுத்துடாதீங்க ஒருத்தர். அனைவருக்கும் வணக்கம், நான் கிருஷ்ணா. ஸோ நேற்றையான வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் வந்து அதில் முடிச்சிருப்பேன், வந்து தங்கச்சிக்கான கிணறு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மேபி இந்த வீடியோ வந்து யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துறேன். இவங்க வந்து 2 பேரும் வந்து, அதாவது மாமியும் மருமகளும் சரிதானே.
2 பேரும் வந்துட்டு நாங்கள் செய்கிற உதவி திட்டங்கள் தெரிஞ்சு வந்துட்டு எங்களோட வீடு தேடி வந்தவங்க எங்கள்கிட்ட ஒரு உதவி நாடி அவங்க வந்த மெயினான உதவி சம்மந்தமான விஷயம் வந்துட்டு நாங்கள் இந்த வீடியோவில் தான் கதைக்க போகிறோம். இருந்தாலுமே கூட அவங்களோட வீட்டை வந்து அதாவது இந்த வீட்டை வந்து நாங்கள் நேரடியாக விசிட் பண்ணி பார்த்து அவங்களோட நிலைமைகள் சம்மந்தமாக கதைச்சு அவங்க மெயினாக சொன்ன விஷயம் வந்துட்டு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, பொதுக்கிணத்துல வந்துட்டு அள்ளினாங்க, எல்லாருமா சேர்ந்து அதை வெயிட் பண்ணி அதில் அல்லவனான்னு சொன்னதுக்கு நாங்கள் சரியாக வருத்தப்படுறோம் அப்படின்னு சொன்னதால் நான் வந்து கிணறு 2 அடித்து தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கூடிய சீக்கிரம் நாங்கள் அதுவுமே செஞ்சு கொடுப்போம். சரிதானே? இப்போ நாங்கள் அக்கா எங்களை தேடி வந்து மெயினான இஷ்யூ சம்மந்தமாக கதைக்க போகிறோம். அக்கான்றன்னு சொல்லி தங்கச்சி இது வந்து நிறைய பேருக்கான ஒரு பாடமாக கண்டிப்பாக அமையும். ஸோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் கதைக்க போகிற கதைகள் வந்துட்டு வெறுமான கதையே இல்லாமல் ஒரு வாழ்க்கை படிப்பினையாகவும் இருக்கும், உங்களுக்குமான ஒரு அறிவுரையாகவும் அறிவுறுத்தலாகவும் இருக்கும் அப்படின்றதுலேயும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு தங்கச்சியோட பேர் என்ன? எனக்கு ரோஷினி, சுதன் ரோஷினி. அம்மாவோட பேர் என்னம்மா? காந்தி மலர் அம்மா. ஓகே. அப்போ தங்கச்சி வந்து உங்களோட நீங்கள் வந்து மாமி, நீங்கள் மருமகள் இல்லையா? சரி, ஓகே. அப்போ தங்கச்சி வந்துட்டு 14 வயசில் திருமணம் செஞ்சுருக்கிறீங்க. இன்றைக்கி நீங்கள் திருமணம் செஞ்சு 11 வருஷம், தங்கச்சிக்கு வந்து 2 பிள்ளைகள். சரியா? ரைட், ஓகே. இப்போ வந்து நீங்கள் சாதாரணமாக இந்த 11 வருஷத்தில் 9 வருட காலம் வந்து நீங்கள் நல்ல ஒரு அழகான வாழ்க்கை, ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிற ஒரு கிளிக் கூட்டம் மாதிரி நீங்கள் ஒரு நல்ல ஒரு அளவான குடும்பம், 2 ஆம்பளை பிள்ளைகள், அழகான வாழ்க்கை வந்து வாழ்ந்து வந்த நீங்கள் தானே? சரி, இப்படி வந்துட்டு வாழ்ந்து வரையக்குள்ளே நீங்கள் லவ் மேரேஜ் அதெல்லாம் போன வீடியோவில் நீங்கள் வந்துட்டு உங்களோட பார்ட் பண்ண பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், வந்துட்டு லவ் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு அப்படி வாழ்ந்து கொண்டு வர்ற சுச்சுவேஷனில் வந்துட்டு அவர் ஒரு நல்ல தொழிலாளி, கடல் தொழிலாளிக்குள்ள நல்ல ஒரு உழைப்பாளி. உண்மையிலே வந்து கடல் தொழில் ஒரு பயங்கர உழைப்பான ஒரு விடயம். ரைட், ஓகே. அது நாங்கள் இதில் கதைப்போம். ஸோ வந்து நல்ல ஒரு தொழிலாளி, நல்ல மாதிரி உழைச்சி கொண்டிருந்தவர். சரி தானே? இப்படி வந்துட்டு நீங்கள் எங்கே தான் வாழ்ந்தீங்க 9 வருஷம்? இல்லை, நான் மாமியோட வீட்டை தான் வாழ்ந்தேன். அவர் இருக்கும்போது நீங்கள் அங்கே தான் இருந்தீங்க? அவர் இப்போ விட்டுட்டு அதாவது திருமணம் செஞ்ச உடனே அங்கே வந்து விட்டுட்டு அங்கேயே போய் இருந்துட்டோம். அப்படியே விட்டுட்டோம். ஒரு பிரச்சனையும் இல்லை, குடும்ப பிரச்சனை அங்கே கொஞ்சம் வசதி கூட உடனடியா நீங்கள் அங்கே போயிட்டீங்க. அப்போ நீங்கள் மட்டும் இங்கே வாரது அம்மா பார்க்கணும். சரி, இனிவா பார்க்க மாட்டோம். பாப்பா தான் அம்மா, இப்போ பொம்பளை பிள்ளைய அம்மா பார்க்குமா போல வேற. சரி, இப்போ நீங்கள் 9 வருஷம் நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்த நீங்கள் தானே? ரைட். இப்படி வாழ்ந்தீங்க. அவர் அங்கே தொழில் செஞ்சவர்? அவர் அங்கே கடை தொழில் செய்கிறவர். நாங்கள் விலையாஞ்சு கொடுப்போம் அவருக்கு. 2 லட்சத்துக்கு விற்றது வேலை. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா, நான் கேட்பேன் தானே. அப்போ நீங்கள் விலையெல்லாம் வச்சு போட்டெல்லாம் வச்சு சொந்தமாகவே தொழில் செய்த நல்ல இதாக கூலிக்கிண்டு போயில நாங்களே தொழில் செய்தோம். சரி, அப்படி வாழ்ந்த நீங்கள். சரி தானே? அப்போ அப்படி வாழ்ந்தோண்டு வந்த நீங்கன்னு சொல்லக்குள்ள என்னென்று உங்கள்கிட்ட அந்த வெளிநாட்டு ஆசை வந்தது? கனடா போகணும் என்னென்னா இவற்ற தமக்கேண்ட புருஷண்ட தம்பியார் அங்கே ஏச்சண்டின்னு எங்களுக்கு சொன்னது. ஏச்சண்டின்னு இவற்ற தமக்கேண்ட புருஷண்ட தம்பி, கூடி பிறந்த தம்பியா. அவர் ஏச்சஞ்சியாம அவர் இப்போ போகலாம் கனடாக்கு ஈஸியாக போகலாம், நாங்கள் அனுப்புவோம் கொள்ளுவோம்ண்டு மாமிகிட்ட சொன்னாப்பல. மாமி வந்து எங்களுக்கு சொன்னாப்பல. அப்போ இவருக்கு திடீரெண்டு ஒரு ஆசை வந்துட்டு நானும் வெளிநாட்டுக்கு போனேன். அதாவது நாளைக்கு அந்த விசிட் விசா டைமுகள் இல்லை இவர் வெளிக்கிட்ட பிறகுதான் நாங்கள் விசிட் விசாவே வந்தோம். விசிட் விசா வந்தது. ஓகே. அப்போ நீங்கள் வெளிக்கிட்ட வந்து ஏஜென்ட் மூலமான ஏஜென்ட் மூலமோ அப்போ அவன் அவங்களோட மகளை வளர்த்த மகள புருஷன் ஆமாம். ஒரு நிமிஷம் போடுங்க. தங்கச்சி நல்ல நீட்டாக சொல்கிறாதானே? நான் எதுவும் பிரச்சனை மாட்ட கேட்பேனா? அப்போ அப்படி வந்து இவற்ற தமக்கேட புருஷன் தம்பியார் வந்து ஏஜென்ட்னு சொல்லி இவாட்ட வந்து சொன்ன உடனே இவாக்கு வந்து விருப்பம் வந்து அப்போ எங்களுக்கும் வந்து சொன்னவா அப்போ இப்படி போகலாமா கொள்ளலாமா நீ தம்பி போவன்னு. அப்போ நாங்கள் இவர் எனக்கு முதல் போய்க்க விருப்பம் இல்லாமல் இருந்தது. அப்போ நான் பிறகு இவர் தான் போப்பறன் கொள்ளலாம். ஒரு நிமிஷம். இதில் வந்து இப்போ நான் கட்டாயம் ஒரு அம்மாவா நீங்கள் உங்கள்கிட்ட சொல்லி கேட்டே ஆகணுமாம்மா. உங்களுக்கு ஒரே ஒரு மகன் தானே? உங்களுக்கு ஒரே ஒரு மகன் என்ன? அவர் வந்து திருமணம் செஞ்சு உங்களுக்கு கண்ணுக்கு முன்னால் மனைவி பிள்ளைகளோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தவர். அப்போ எந்த ஒரு குறையும் இல்லை தானே உங்களோட இருக்கும்போது? நல்லா நான் சொல்கிறேன் நல்லா வாழ்ந்தவர் எல்லாம். ரைட். அப்படி வாழைக்குள்ள யார்தான் என்ன தான் ஆசையை திணிச்சாலுமே கூட நீங்கள் உங்களோட பிள்ளைய தூரத்துக்கு அனுப்புறதுக்கு என்னென்னு சம்மதிச்சீங்க? அவர் தான் சொன்னவர் அவங்களை வெளிநாட்டுக்கு போக இல்லையாம்மா, சகோதரங்கள் சொந்தம் பந்தம் இருக்கிறார்கள், போவே இல்லை. நான் போனேன், அதுகளை எடுத்து விடுவேன். தான் போனவர் நான் போய்க்க மறிக்கக்கூடாது, மறிக்க
அப்போ அவர் அந்த தம்பியார் ஏஜென்ட் தம்பி ஏஜென்ட்டை வந்து உவாட்டையா அவர்கிட்டயா உங்களோட அவர்கிட்டயா சொன்ன இல்லை உவாட்ட சொன்ன உடனே உவாட்ட சொன்ன உடனே உவா வந்து எங்களுக்கு இப்படி சொன்னவா அப்படி பிள்ளை வெளிநாட்டுக்கு போகலாமா சுவாமா கொஞ்சம் காசுல போகலாம்னு சொன்னாப்பல அப்போ இவருக்கும் ஆசை வந்துட்டு அப்போ இவர் சொன்னேன் நான் வெளுக்கிடப்புறேன் ரோசின் அப்போ நான் சொன்னேன் இல்லைங்க நாம் எல்லாம் கிடக்கு தானே நீங்கள் போகத்த விட பேருந்து இவர் சொன்னார் உங்களோட ஆக்கல்லையும் வெளிநாடுன்ற ஒருத்தரும் இல்லை எங்கட ஆக்கல்லையும் இல்லை நான் போனாவாவது எங்கட ஆக்கல்லையும் வந்துருங்கள் நான் போனா எங்கட தங்கச்சி ஆக்கள் உண்மையெல்லாம் எடுப்பேன் நான் சொன்னாப்பல அப்போ நானும் சரி போவா இருக்கும் என் மனுஷன் போனால் நாங்களும் போயிட்டு வந்தானே அப்படி ஒரு நம்பிக்கையில் விட்டேன் ஆனால் எனக்கு இப்படி நடக்கும்னு நான் எதிரே பார்க்கல என்ன மனுஷன் அங்கே இருந்து பாவம் சாப்பாடும் இல்லை தண்ணியும் இல்லை சரியா கஷ்டப்படுது ஐயோ ஒரு வேலை சாப்பாடு எனக்கு கேட்க கவலையாக இருக்கு நாங்கள் இங்கே 100 தடவை சாப்பிட்டாலே பசிக்குதுன்னு திருப்பி சாப்பிட்றேன் ஒரு வேளை சாப்பாடை சாப்பிட்டு ஆளை பார்க்க போனீங்க எலும்பு தான் போவே எலும்பு பார்த்தான்னு இப்போ பார்த்தா கண்டா கையெல்லாம் பாம்பு சட்டை மாதிரி வந்துட்டு அந்த அளவுக்கு அல்ல ஒரு தெம்பில்லை என்ன 2 வருஷமா சாப்பாடு இல்லாமல் இருக்கிறோன்னா அப்படி இருக்கு நாங்கள் சாப்பிடுக்கொண்டே பசிக்குதுன்னு இருக்கிறோம் அதை வாங்கி சாப்பிட்றோம் இதை வாங்கி சாப்பிட்றோம் ஒரு வேளை சாப்பாடு என்ன செய்ய கேட்கலாது பொஞ்சாயி கஷ்டப்படுது அம்மா கஷ்டப்படுது என்னன்னு கேட்கலும் அம்மாவை கேட்கலுமோ இல்லாட்டி பொஞ்சாயியை கேட்கலுமோ அதை நினைச்சு அது சாப்பாடு தண்ணி இல்லாமல் இருக்குது என்ன செய்யறது எங்களுக்கு காலம் இப்படி வந்து அமைஞ்சிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல எல்லாரும் போய் உடனே இறங்குது என்ன மனுஷன் மட்டும் இப்படி ஒரு அலங்கோலம் படுகுது கடவுளே இப்படி எங்களை போட்டு சோதிக்கிறாருன்னு தெரியல ஆனால் நான் நினைச்சது வேற ஆனால் நடக்கிறது எல்லாம் வேற அவர் அப்படி இருக்கிறதுக்கு அதான் நாங்கள் மறைச்சு நாங்கள் போக வேணாம்னு சொல்ல ஒரு வெளிநாட்டு ஆசை வந்து ஒருத்தரை விட்டு வைக்காது அது மட்டும் தெரிஞ்ச விஷயம் எந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன் போனா உடனே போய் இறங்கிறோம் இப்படி விடமாட்டான் அவன் எனக்கு இங்கே எங்களுக்கு இங்கே பிள்ளைக்கு அப்பா இல்லை ஆசையாக கதைக்கிறதுக்கு மனசுக்கு புரிஞ்சு அங்கே இங்கே இருந்து வீட்டுக்கே நாங்கள் முட்டி விட்டாங்க இப்படியே இருக்கணும் புரிசன் இல்லாடி இப்படியே வீட்டுக்கே இருக்கணும் அங்கே போயிடாது இங்கே போயிடாது போனாலும் சமுதாயத்தில் 100 கதையாக இருக்கும் அவன் அங்கே போகிறான் இங்கே போகிறான் அவன்னு அதான் நான் நினைச்சே பார்க்கல என்ன நான் நினைச்சேன் 2 வருஷம் போனால் இன்னும் எடுக்கணும் இப்போ பார்த்தா நான் அழுது போடாம என்ன மனுஷன் இங்கே கூப்பிட்றதுக்கு பெரிய கரைச்சல் படுறேன்னா நான் நினைச்சே பார்க்கல அப்படியெல்லாம் அவங்கட வாழ்க்கை மாறும் ஆனால் நல்லா இருந்து நாங்கள் இன்னும் தொழில் வச்சுருந்தவர் ஆட்டோ வச்சுருந்தேன் மோட்டோ வச்சுருந்தேன் ஆனால் நடுநாட்டு வாழ்க்கை வந்து மாற்றியே போட்டுது ஆசையில் வாழ்க்கையில் இருந்த எல்லாமே இழந்து இப்போ நடு ரோட்டில் வந்து நிற்கிற கட்டம் வந்துட்டு இந்த வெளிநாட்டுக்கு வெளிநாட்டுக்கு போகிறது பிரச்சனை இல்லை இருந்தாலும் போகலாம் காசை மட்டுமே செஞ்சுட்ட கொடுத்துடக்கூடாது நாங்கள் செய்த கூட காசையே செஞ்சுட்ட கொடுத்தா இப்போ காசு என்ற புத்தகத்தில் இருந்தால் நான் இப்போ கட்டி என்ன மனுஷன் எடுப்பேன் காசு இல்லாததுல தானே அங்கே இங்கேன்னு நான் மாறுபட்டு கொண்டு தெரியுறேன் மாறுபட்டாலும் அவன் ஐயோ உண்ட மனுஷன் எல்லாமே வந்தா காசு கேட்டா உண்ட மனுஷன் சண்டை பிடிக்கும் கொல்லும் ஒரு பக்கம் அவேன்னு சொல்வேன் அதனால் எனக்கு ஒருத்தர் நம்பிக்கை காசு தருது கேட்டாலும் அதோட நாங்கள் தரோடும் உங்களுக்கு காசுன்னு அதுவால் கேட்குறோம் எந்த சகோதரம் இருக்கிறேன் ஒருத்தர் எனக்கு 1 ரூபா மாறி தரேன் ஒருத்தரமே மாறி தருது இல்லை அவர் அங்கேருந்து பாவம் பசிப்பட்டு ஏச்சஞ்சின்ற தம்பி யாரோடு தான் அவர் இருக்கிறார் ஏச்சஞ்சி தம்பி நான் இந்த வீடு வளர்ப்பா அவன் சித்தப்பாக்கல நம்ம வெளிநாட்டில் இருக்கிறேன் அவனை எடுக்க போதும் அம்மா மென்ன மனுஷன் அது இருந்ததால மாறக்கறி சாப்பாட்டு ரூம் காசு எல்லாம் கொடுத்தது நானும் விட சாப்பாட்டுக்கு ரூம் காசுக்கு கொடுக்குறேன்னா அவன் நான் இந்த மனுஷன் நினைச்சிடும் அவருக்கு ஒழுங்கான சாப்பாடு விந்த ஒன்று விந்த நான் இங்கே இருந்து உழைக்கிற காசு அவருக்கு சாப்பாடுக்கு போட்டால் இந்த உள்ள விட்டு நான் என்ன செய்வேன். சரி தங்கச்சி இப்போ ஒரு நிமிஷம் ஓகே அப்போ நாங்கள் வெளியிலேருந்து காய்ச்சி கொண்டு வந்தாங்க காகச்சத்தம் என்று வந்துட்டு இருட்டாயினால உள்ளுக்கு வந்துட்டோம். அப்போ தங்கச்சி சொல்லி வந்துட்டு அழ தொடங்கிட்டா வந்து என்னால் கதைக்க முடியாமல் வந்துட்டு என்னென்னு சொன்னால் தெரியும் லைஃப்பில் நான் நினைக்கிறேன் வந்து எல்லாருமே இப்படியான ஒரு ஸ்டேஜை தாண்டி தான் வந்திருப்பீங்க. சில பேர் வந்து அந்த ஸ்டேஜை தாண்டி போகக்கூடியவங்க சக்ஸஸாக வந்து வாழ்ந்துருப்பீங்க. சில பேர் வந்து அந்த ஸ்டேஜ்லேயே வந்துட்டு ஃபெயிலியராக போயிருப்பாங்க. ஸோ அப்படியே ஒரு நிலைமையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தங்கச்சி ஒரு விஷயம் சொல்லியிருந்தா வெளிநாட்டு ஆசை மட்டும் வந்துடவே கூடாது, அது வந்தால் ஆக்களை அழிச்சே போட்டுருமென்னு சொல்லி. அது ஒவ்வொருத்த வாழ்க்கையில் வந்துட்டு ஒவ்வொரு விதமாக வந்துட்டு அமையும். நான் நேற்றே வந்துட்டு சொன்ன மாதிரி
வெளிநாட்டுக்கு போக நினைக்கிறது வந்து தப்பில்லை. ஆனால் போக நினைக்கிற அந்த விதம், அதாவது வந்துட்டு நாங்கள் என்ன மெதட்டை சூஸ் பண்ணி போகிறோம்ன்றதான் வந்துட்டு தீர்மானிக்கும் அது ஓகே இருக்குமா இல்லையான்னு சொல்லி. அப்போ தங்கச்சியிட கணவர் போன லைனில் போன மற்றவங்க போய் சேர்ந்துட்டாங்க. போய் சேர்ந்து இப்போ சம்பளமும் போட்டு கொஞ்சம் பிள்ளைகளும் வசதியாக இருக்குது. வேறு வழியால் போயிட்டு என்ன. சரி, இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ உங்களோட நெருங்கின ஒரு சொந்தக்காரன் தான் ஏஜெண்டாக இருந்திருக்கு, சரிதானே? சரி, அப்போ ஏஜெண்டாக இருந்து இப்போ கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முதல் நீங்கள் உங்களோட ஆரம்பகட்ட பணியை வந்துட்டு ஆரம்பிச்சிருக்கிறீங்க வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்காண்டி, சரிதானே? ரைட். அப்போ அதில் முதலாவதாக நீங்கள் என்ன செஞ்சீங்க? நாங்கள் முதலாவதாக அவர் இப்படி நான் சுகமாக போகலாமா மேம், நீங்கள் போனால் கிடைச்சிரும் காட்டு, நான் அனுப்புவேன்னு சொன்னாப்பில் போய் வேறன்னு சொன்னார். சரி, அப்போ நம்மளுக்கிட்டோம். அப்போ நான் சொன்னேன் தேவையில்லைங்க, இப்படி இருந்தாலும் வேலையெல்லாம் பார்க்காதீங்க, காணும் எங்களுக்கு கிடக்கிறது காணும், நாங்கள் வாழலாம்னு சொல்ல இவர் சொன்னால் உங்களோட ஆக்கள்லேயுமே ஒருத்தர் வெளிநாடில் எந்த ஆக்கள் அதெல்லாம் சொல்லிட்டீங்களா? ஓகே. இல்லை நாங்கள் இருக்கிற முதல் சரி இப்போ எல்லாம் போக தீர்மானிச்சாச்சு தானே? தீர்மானிச்சாச்சு. ஓகே. மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட் கேட்டவங்க கனடாக்கு அனுப்புறது? அவர் கனடாக்கு அனுப்புறதுக்கு 85 லட்சம். மொத்தமாக 85 லட்சம். மொத்தமாக 85 லட்சம் கேட்டவங்க. சரி, ஓகே. உங்கள்கிட்ட எவ்வளோ இருந்தது கையில்? எங்களோட கையில் இருந்து காசுன்ட்டு இல்லை நாங்கள் இருக்கிற உங்கள்கிட்ட கட்டாயம் காசா 85 லட்சமோ 50 40 10 கூட இருந்திருக்காது. நாங்கள் இருக்கிற அந்த டைமில் காசா உருவாமே இருக்கு இல்லையா? ஒன்றுமே இல்லை, காசா ஒன்றுமே இருக்குல்ல. ஆனால் 85 லட்சம் கேட்டவங்க. சரி, என்ன இறக்கின பிறகு 85 லட்சம்? இறக்கினாக்கு பிறகு இல்லை, நாங்கள் கேட்க தாங்கன்னு சொன்னோம். கேட்க நீங்கள் 85 லட்சம் கொடுக்கணும். மண்டேக்குள்ள ஒரு ஸ்டேஜ்லேயே அவர் வந்துட்டு உங்களை விட்டு போயிடுவார். அதுக்கு பிறகும் தான் நீங்கள் கேட்க கொடுக்கணும், சரிதானே? அது உங்களுக்கு நார்மலாக விளங்கி இருக்கும் தானே எல்லாம்? ரைட், ஓகே. அப்போ அந்த நிலைமையில் உங்களால் அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்ததா? 85 லட்சம் கேட்க நீங்கள் கொடுப்பீங்கன்ற நிலைமையில நீங்கள் இருந்தீங்களோ? ஆட்டோ இவர் வச்சிருந்தவர், வெளிநாட்டிலே இருந்தவள், அவள் சொன்னவள் வாங்கினோன்னா காசு தரலாமன்று தான் சொல்லி கதைச்ச வேணும். அப்போ சொல்லி கதைச்சா போதான் இவன் போனவன் இறங்கினோன்டா மிச்சம் இல்ல கன்னடத்து கொண்டு வந்து தந்தா நான் அப்படி 85 லட்சத்தையும் தாரணும்னு சொல்லி கூப்பிட்ட வேணும். ஆனா அவனை வந்து கை விட்டுட்டேன். என்னண்டு பாரு, நீங்க இப்ப செலவழிச்சு அனுப்புங்கோ அந்த தண்டை கைக்கு வந்த அப்படி செலவழிச்சு அனுப்ப சொல்ல. அப்ப நீங்க எடுத்து விடுங்கோ, அவனோட கதைச்சவ எடுத்து விடுங்கோ, நாங்க இறங்கினோன்னா முழு காசு நாங்க தார மாட்டோம் சொல்லி போட்டு சொன்ன. அதானம்மா, நீங்க தானே செலவழிச்சு அனுப்பணும், இல்லாட்டி நீங்க செலவழிச்சுக்க தேவையில்லையே. அனுப்பினவங்கள அவ சொல்றா நீங்க செலவழியுங்கோ, அங்க போய் இறங்கின உடனே அந்த அளவு காசு கையில கொண்டு அது வேற்ற சொந்தக்காரர். அவனை சொல்லிட்டு இப்ப கையே விரிச்சுட்டேன், அவனை தங்களுக்கு போட்டு இதுவும் இல்லாம இருக்கிறேன். அவர் இப்ப அங்க போ ஒரு நிமிஷம் ஒரு ஆளா கதைங்கம்மா ப்ளீஸ். இப்ப என்னண்டா இப்போ அவ சொன்னவா இல்லை 85 லட்சம் தாரணுண்டு, அவ ஏன் அவ்வளோ ரிஸ்க் எடுத்துவா? ஏன் அப்படி சொந்த மண்டபடியா? ரைட், ஓகே. சொந்த மண்டபடியா இறங்கினா அப்புறம் 85 லட்சம் தாரண்டவா? நான் அனுப்பியக்குள்ள ஒரு ரூபா உதவி ஒன்றும் செய்யல, ஒட்டு உதவியும் செய்யல. இறங்கினாக்கு அப்புறம் தன்னோட கையில கொண்டு தந்தா தான் நாங்க ஆசுதான் செஞ்சிய நம்பலாதான் சொன்னோம். அப்போ அவ சொன்னது அம்மா ஒரு நிமிஷம் போகிறோங்கம்மா, அவாவுக்கு தெரியும் தானே எல்லாம். அப்போ வந்து இப்போ அவாவுக்கு விஷயம்லாம் இங்கே இருக்குது ஏஜென்ட் மூலமே மாற்றுவேன்னு தெரிஞ்ச உடனே அவள் சொன்னா தன்னிட்ட கொண்டு வந்து ரக்கினா. அப்போ அவள் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணியிருப்பாவே வந்து இது சம்மந்தமாக நீங்கள் விளக்கிடாதீங்கன்னு சொல்லி. சரி, சும்மா அப்படி ஒன்றும் சொல்லல. சரி, அப்போ நீங்கள் முதலாவதாக எவ்வளோ காசு கட்டினீங்க? முதல் 5 லட்சம் கேட்டவர். முதல் 5 லட்சம் கேட்டவர் நான் போட்டு விட்டேன். நான் அதுவும் அவர்கிட்ட தமையன்ற பேர்ல தான் போட்டு விட்டேன். அவர்கிட்ட தமையன்ற பேர்ல போட்டேன். எங்கால 5 லட்சம் உங்களுக்கு? 5 லட்சம் என் ஆரம் இருந்தது. உங்களோட நகை இருந்தது? அவர் இருந்த நகை இருந்தா அப்ப அந்த நகையை வித்துட்டு 5 லட்சம் போட்டு நான் புறாவு கொஞ்ச நாள் போக 10 லட்சம் கேட்டார். 10 லட்சம் கேட்டார். அப்போ உங்களோட அவர் எங்க நிற்கிறார்? அவர் அங்கே போட்டார். முதல் 5 லட்சத்தோடய ஆள் அனுப்பியாச்சா? இல்ல முதல் 5 லட்சமும் நான் அவர் போன அப்புறம் தான் போட்டேன். நான் ஆள் அனுப்பின அப்புறம் முதல் 5 லட்சம் ஃப்ளைட் ஏறிட்டாரா? எங்க போனார்? அவர் முதல் இந்தியாவில் இருந்தவர் போய் ஒரு மாதம் இந்தியாவில் இருந்து அப்போக்குள்ள 5 லட்சம் அனுப்பினீங்க. பிறகு எங்க இருக்கேக்குள்ள 10 லட்சம் அனுப்பினீங்க? 10 லட்சம் அனுப்பினா அங்க இந்தியாவில் இருக்கேக்க அங்கால ஏத்தப்புறம்னு சொன்னாப்புல 10 லட்சம். எங்கால ஏத்தப்புறம்னு சொன்னாங்க? ஆப்ரிக்காவுக்கு. ஆப்பிரிக்கா ரூட்டால கொண்டு வராங்க. அப்ப உங்களோட ஏஜென்ட் வந்து உங்களோட காய்ச்சி இருக்கிறார். அவர் வந்து எங்க இருக்கிறவர்? அவர் வேலனை. அவர் இங்க வேலனையில இருக்கிறார். நீங்க அவரை நேர்ல பாத்துருக்கீங்களோ? நேர்ல பாக்கல, போன்ல தான் சின்ன நாட்டுல இருந்து இல்ல நீங்க அவரை நேர்ல பார்த்தது இல்ல? தெரியும் அவன் இப்போ கன வருஷம் 3 நாள். அவர் அதுக்கு முன்ன மாதிரி அனுப்பி இருக்கிறாரோ? அது இன்னொன்று தெரியல உங்களுக்கு.
ஆனால் நீங்கள் செஞ்சது சரியான முட்டாள்தனமான வேலையம்மா. சரி ஓகே, இப்போ விடுவோம். 10 லட்சம் இந்தியாவில் கேட்க 10 லட்சம் அனுப்புறீங்க. பிறகு அந்த 10 லட்சம் அங்கால அது ஆட்டோ இவற்ற தங்கச்சிட்ட மகள்கிட்ட கொடி வாங்கி வச்சு நாங்கள் வச்சு 9 லட்சம் கொடுத்தது, அது போட்டாச்சு. பிறகு அந்த நாட்டிலேருந்து மற்ற நாட்டை தோணும் 25 நீங்கள் 10 லட்சம் போட்ட பிறகு ஆப்பிரிக்காவுக்கு போட்டுதோ? போட்டேன், ஆப்பிரிக்காவுக்கு போட்டேன். நீங்கள் அப்போ மொத்தம் 15 லட்சம் சில வச்சோட ஆப்பிரிக்காவுக்கு போட்டேன். ஆப்பிரிக்காவில் 2 கழிச்சு வரும். ஆப்பிரிக்காவில் இருந்தெல்லாம் கழிச்சு வரும். அப்புறங்கம்மா அப்போ ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் இதில் வேண்டிய முறையில்? ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதில் வேண்டிய முறையில்? சரி சரி. இப்போ நீங்கள் 15 லட்சம் சில வலிச்சோட ஆனால் ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டாரு தானே, அங்கே போய் நின்று பிறகு எவ்வளோ கட்டவங்க? பிறகு அங்கே இருந்து 25 லட்சம் போட்டால் எடுப்போம். அங்கால எடுக்கலாம். கனடாக்கான பிறகு 25 லட்சம் கட்டவங்க. சரி, அப்போக்குள்ள நீங்கள் அனுப்பினீங்களா? 25 லட்சம் இவற்ற காணி வீடு, அவர்கிட்ட காணி வீடு 10 லட்சத்துக்கு விட்டு வச்சது. எங்களோட மாமாட்ட 5 லட்சம் வாங்கினான், 15 லட்சம். இவற்றை தங்கச்சியார் ஒரு ஆள் கொடி வச்சு கொடுத்தது, அது 10 லட்சம். மொத்தமாக 25 லட்சம் போட்டு விட்டுனாங்க. வேற லட்சம் அவர்கிட்ட தொழில் 1 லட்சத்துக்கு. இப்போ 25 லட்சம் பிறகு அனுப்பினீங்க. அதாட்டி அக்கௌண்ட் காசு போட்டீங்க? அதுவும் அவர்கிட்ட தமையன் அக்கௌண்ட்டுக்கு தான் போட்டுனாங்க. அந்த ஏஜென்ட் தமையன் அக்கௌண்ட். அவர் எங்கே இருக்கிறார்? அவர் மூர்க்க தான் இருக்கிறார். அவர்கிட்ட அக்கௌண்ட்டுக்கு அனுப்பினீங்க. சரி, அனுப்பின கையோட உங்களோட அவர் மூவ் ஆகிட்டார் ஆப்பிரிக்கா விட்டு. அதுக்கப்புறம் போகவே இல்லாமல் போட்டு ஆளால் போயிலா போட்டு சரி வேறு அது இப்போ அனுப்புறேன் இப்படியே போய் கொண்டு. அப்போ நீங்கள் வேறு கேட்கலையோ? கேட்டு நாங்கள் வெயிட் பண்ணணுமா அம்மா இப்போ அங்கே செக் இது இருக்குதாம்மா பிடிக்கிற இது இருக்குதாம்மா, அப்போ போகல. அது கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அவசரப்பட்டு ஒன்றும் செய்ய இல்லாது 1 மாதத்தால் ஏற்றலாம், 1 மாதத்தால் ஏற்றலாம், 3 மாதத்தால் ஏற்றலாம்னு சொல்லி அப்போ எங்கட இவர் ஒரு கட்டத்தில் சொல்லிட்டார், எனக்கு என்ன ஏற்ற மாட்டேன்னு ரோசினி, என்ன ஊருக்கடு எவ்வளோ சொல்கிறேன். அவர் போன சாட்லேயே சொல்லிட்டார் எங்களுக்கு, எனக்கு சரி வராது ரோசி. ஓகே, அப்போ தெரியும். நான் முதலே சொன்ன மாதிரி நாங்கள் இருக்கிற இடம் கொஞ்சம் சத்தமாக இருக்கிறதால வந்துட்டு நிப்பாடி எடுக்க வேண்டியதாக போயிட்டுது. அப்போ முதல்ல ஒரு 15 லட்சம், பிறகு ஒரு 25 லட்சம் அனுப்பிட்டீங்க. மொத்தம் 40 லட்சம் அனுப்பிட்டீங்க. ஆனால் ஆள் வந்து ஸ்டில் ஆப்பிரிக்காவில். அவர் வந்து ஒரு கட்டத்தில் உணர்றார் தான் வந்துட்டு எப்படியும் வெளியேற போகிறது இல்லை, இங்கேயே மாட்டிட்டாருன்னு சொல்லி. எவ்வளோ ஆளுக்கு பிறகு உணர்றார்? அவர் போய் ஒரு 6 மாதத்தாலே சொல்லிட்டார், சரி வராது ரோசி, அவரே ஒழுங்கான ஏச்செஞ்சி இல்லை, சும்மா நான் தெரியாமல் வந்துட்டேன் கொண்டுட்டேன், நீ என்ன எடுத்து விடுன்னு சொல்லி. அப்போ நான் அவர் எங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். அவர் ஆக்கள்கிட்ட கதையில கேட்டு அப்படி இப்படின்னு சொல்கிறார். நீங்கள் யோசிக்காதீங்க, நான் அனுப்புவேன், கைவிட மாட்டேன், கூட சொந்தமாக இருந்து கொண்டு உங்களை நான் கைவிட்டுருவேனோ கொண்டுருவேணும்னு சொன்னால். சரி, அவர் அப்படி சொல்லக்குள்ள இப்போ உங்களோட மனுஷன் வந்து நிராகரிக்கிறார். எனக்கு வேண்டாம், எனக்கு நீ கனடா வேண்டாம், நான் ஊருக்கே வரேன்னு சொல்லக்குள்ள நீங்கள் அவர் ஏஜென்ட் ஒரு பார்த்து கட்டுருக்கலாம் இல்லையான்னு. நீங்கள் என்ன சொந்தம் தான், நீங்கள் எங்களை ஏமாற்ற வேண்டாம், நீங்கள் சொந்தம் தான். உண்மையிலே நீங்கள் எங்களை ஏமாற்றாத ஒரு ஆளாக இருந்தால் நீங்கள் அவரை அனுப்ப வேண்டாம். நாங்கள் அந்த காசை ஃபுல்லாக தள்ளும் வேண்டாம், 25 தாங்க, ஒரு 20 தாங்க, நாங்கள் திருப்பி அவரை கொண்டு கேட்டீங்களா இல்லையோ? நாங்கள் கேட்டு நாங்கள் அவர் சொன்னார், அப்படி கொண்டு வந்துட்டு என்னண்டா திருப்பி போடுறது, எனக்கு நாளைக்கு தான் போயிடுமா எதாவது போயிடுமா, சொந்தமாக இருந்து கொண்டு இப்படி செய்துட்டு. சரிடாப்பா, அது நாங்கள் தானே கேட்குறோம். அப்போ எனக்கு சரி எந்த மனுஷன் சொன்ன கடைசியில் உங்களால் சரி வராடி, என்ன சின்ன நாட்டில் இருந்தாலும் பிடுங்க, நான் சின்ன நாட்டில் இருந்தாலும் போய் வேலை செஞ்சேன், பஞ்சாயத்து பிள்ளைகளை பார்ப்பேன், அம்மா காணியை மூடு வச்சுட்டா இனி நாங்கள் என்ன செய்ய போகிறோம், எங்களை நம்பி வந்தது கொண்டது இப்படி என்ன போய் காட்டிட்டீங்க கொண்டுட்டீங்கன்னு அங்கே இவர் 2 மனுஷன் சண்டை பிடிச்சவர் அவனியோவில். அவர் சொன்ன அப்போ நான் எடுத்து கேட்டேன், நான் என்னன்னா சரி வராட்டி விடுங்க, இல்லை சரி வரும், நான் எடுப்பேன் போவேன், வெயிட் பண்ணணும், வெளிநாடுன்ற விளையாட்டு சரி வரும்னு சொல்லக்குள்ள உறுதியான ஒரு டேட் ஒன்று நீங்கள் கேட்டிருப்பீங்க. நாங்கள் கேட்க சொன்னவர் அது சரி வரைக்க நான் எல்லாம் அனுப்புவேன். சரி, இப்போ நீ சரி வரும்னு சொல்கிறேன். அப்போ அவர் வந்து ஆப்பிரிக்காவில் நிற்கிறக்கூடிய அந்த நாளாந்த செலவு அவர் கொடுப்பாரு? இல்லை, அவரும் கொடுத்தவர் இல்லைன்னு சொல்லி அவர் வச்சு சாப்பாடு கொடுத்தவர், ரூம் காசு கொடுத்தவர். அவருக்கு முறுக்கம் வந்த உடனே அவர் போய் எங்கட கையை எதிர்பார்க்க விழுக்கிட்டார். பொஞ்சாய் புருஷனுக்கு கொடுக்கட்டுக்கு மேலே எங்கட கையையும் எதிர்பார்க்க அவனுக்கு மிருக்கம் இருந்தான் எந்த நேரமும். அவனிடம் ஏஜென்டின் தம்பியாரும் இவரோட தான் இருக்குது. அப்போ அவனையும் போட்டு ஏஜென்டின் தம்பியும் உங்களோட சேர்ந்து போனார். 2 பேரும் ஒன்றா தான் ஒரு ஃப்ளைட்டில் தான் போனவனா, ஒரு ஒன்றா தான் இந்தியாவிலையும் இருந்தவன். அப்படியெல்லாம் போனவற்ற பஞ்சாயோ ஏஜென்ட் பஞ்சாய அவன் போனவன் அங்க இருக்கதான் அவளை எடுத்துருக்குறான். தம்பியாரையும் பஞ்சாதியையும் எடுத்ததும் கடகாச்சுதான் போய்க்கு 45 லட்சம் கொண்டு போனவன்.
உங்களோட அவர் எந்த மனுஷன் காசும் கொண்டு போகணும் கொடி, ஆட்டோ எல்லாம் வித்து கொண்டு போகணும் சங்கு எல்லாம் எல்லாத்தையும் வித்து 45 லட்சம் ரூபா கையில் கொண்டு வரணும். அவர் கையில கொண்டு போனோம். இங்க இருந்து நாங்க 1 லட்சம் 1.5 லட்சம் எல்லாம் மாறி 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 போட்டு கடைசியில இப்ப எங்கள்கிட்ட 1 ரூபா காசு பாருங்க எல்லாம் உங்களோட அவர் போயக்குள்ள 45 லட்சம் ரூபா காசாக கொண்டு காசா வரணும். கொண்டு போனோம். புரிய என்ன 45 லட்சம் கொண்டு போயிருக்க மாட்டாரு அண்ணா. ஒரு 20 லட்சத்துக்கு கிட்ட கொண்டு போயிருப்பாரு. ஆகலும் கூட கொண்டு போயில 20 லட்சம் நான் இங்க இருந்து போட்டேன் அண்ணா. 35 லட்சத்துக்கு கிட்ட நான் போட்டேன். என்ன 35 காசா போட்டேன். அதான் இப்போ 40 லட்சம் போட்டேன்னு சொன்னீங்க. இல்ல அதான் 5 10 இப்ப 25 அவர் காசு கொண்டு போனவர் 2 லட்சம் 3 லட்சத்துக்கு கிட்ட. சரி இப்போ நான் கேட்குறேன் ஏஜென்ட் வந்து உங்களுக்கு சொல்கிறான்ல 85 லட்சம் முடியுமான்னு சொல்கிறாங்கல்ல அப்பேக்குள்ள அந்த 85 லட்சத்தை செலவழிச்சு அனுப்பக்கூடிய தைரியம் உங்கள்ட்ட இருந்தது காசு இல்லாட்டம் இருந்தது இது எல்லாம் வித்துட்டு அனுப்பணும். வித்து நான் எந்த மென்ஷன் போனா எல்லாத்தையுமே விற்கலாம் தானே. அவர் இல்லாடி ஆட்டோ என்னத்துக்குண்ணா மோட்டர் பைக் என்னத்துக்கு. சரி அப்போ எந்த ஒரு தாக்கத்துக்கும் சமணம் எதிரமான மறுதாக்கம் இருக்குதானே. அப்போ நீங்கள் அவர் போயிட்டாருண்டா வெட்டி ஒரு வேளை அவர் திரும்பி வந்தாருண்டா நாங்கள் எதிர்பார்க்கல இப்படி எங்களுக்கு நடக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. சொந்தக்காரங்கள் இப்படி கைவிட்டு சரி நீங்கள் எதிர்பார்க்கல. சரி ஓகே நான் அதை அக்செப்ட் பண்ணேன். உங்களோட அவருக்கு அப்படியே நடக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்கல. எவருமே அப்படி எதிர்பார்த்து செய்கிறே. ஆனாலும் நீங்கள் நியூஸ் பார்க்குறே இல்லையா இல்லாட்டி உங்களோட ஊருக்கு அறிஞ்சு பார்க்குறேன். நான் அப்போ சொன்னா நீங்கள் கொடுக்காத எங்கள் காசு புத்தகத்தில் போட முடியும் சொல்லி அவர் சொந்தக்காரர் இப்படி செய்வேனியோ கொள்ளுவேனியோ நீ அமிர நான் கொடுப்பேன் கொடுத்தா உடனே வேலை முடியும் தானே. கடைசியாக அந்த 25 லட்சம் போட்டு வைக்க நான் காணி விற்கிறீங்க அந்த அதோட்டு காணி தான் இருக்குது. அதே வித்தா தொழில் வித்துட்டார். காணி போடுது தொழில் வித்துட்டார். அதை போடா போடு ஆட்டோவே வித்துட்டார். எல்லாத்தையும் வித்துட்டு இப்போ நீங்கள் அந்த 25 லட்சம் வேணும் அவங்க அங்கே போனாக்கு பிறகு நான் போடுறேன்டா அவனே செஞ்சு இவற்ற கதையை மாற்றி இப்போ அனுப்புவேன் இன்றைக்கு அனுப்புவேன் போட்டு விடுன்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ இந்த மனுஷன் வாரதுக்கு கூட வலிமை இல்லாமல் இருக்குது. நாங்கள் ஆட்ட போய் கேட்குறது அவருக்கு 25. சரி இப்போ கிட்டத்தட்ட மொத்தமாக உங்களோட கணவர்கிட்ட இந்த பயணம் சம்மந்தமாக எவ்வளோ செலவழிச்சிட்டீங்க நீங்கள்? 80 லட்சத்துக்கு கிட்ட முடிஞ்சு 80 லட்சத்துக்கிட்ட முடிஞ்சது. உங்கள்ட்ட இருந்த எல்லாம் முடிஞ்சு எல்லாம் போடுது. காணி வீடு வீட்டுல போடுது ஆட்டோ போடுது. காணி வீடு எந்த காணி வீடு வீட்டில் போனது? மாமியின் காணி வீடு மாமிண்டியன்னு சொல்லி இப்போ நீங்கள் இருக்கிறதா? இருக்கிறது. இப்போ நீங்கள் இருக்கிறதா? இது எனக்கு சீதனமா தந்த காணி. இது அம்மா எனக்கு எனக்கு கரவாசி என் மகனுக்கு கரவாசி. அதனால இந்த காணி வீட்டுல வைக்கலாம். அது அப்போ நீங்கள் உங்களோட காணி வீட்டில் வச்சுக்கிறீங்களா? எவ்வளோத்துக்கு? 10 லட்சத்துக்கு வச்சது வட்டி 1 வருஷத்துக்கு கட்டினான். இப்போ ஆவணி கட்டினான். ஆவணி கட்டாது கட்டாச்சு கார்த்திகை மாதம் 4 மாதம் 5 மாதம் வட்டி கட்டும். எவ்வளோ வட்டி மாதம்? கட்டாமல் ஒருக்கா 30,000 பண்ணது. அதை சேச்சுக்காரன் சொன்னவர் அம்மா கணக்கு வட்டி இருந்தாலே கொண்டு சொல்லி இன்னும் சொன்ன போல தான் நம்ம ஒருக்கா 4-3 மாதம் 30,000 பண்ணினவ 10 லட்சத்துக்கு. அது நல்ல பிள்ளை. சரி இப்போ அது 10 லட்சம்ன்ற 80 லட்சத்தோட அப்படியே ஒரு சிறிய அமௌண்ட் தானே. அப்போ கூட காணியும் வீடும் 10 லட்சத்துக்கு அடைய வச்சுக்கிறீங்க. எவ்வளோ பெருமதி இருக்கும் காணியும் வீடும்? அது வீடு இருக்குது அண்ணா. பெரிய 3.5 வீடு பெரிய போட்டிக்கோள் 2 டொய்லெட் ஒரு கிணறு பெரிய காணி தென்னம்புள்ளா காணி. அடையக்கர் காணியும் வீடும் 10 லட்சத்துக்கு அடைய வச்சுக்கிறீங்க. அதை இப்போ எப்போ மூளை சொல்லியிருக்காங்க? தையில் எடுக்க சொல்லியிருக்காங்க. அடுக்காட்டி காணியை தரட்டேன் பாஸ் ரெண்டிங்க சேர்த்துக்காரன் நீங்கள் இல்லை அதான் சேச்சுக்காரன் சேச்சுக்காரன்டாலும் அவனை 10 லட்சம் தந்தவனை விடுவேன். இல்லை அது சரி எனக்கு வட்டியை கேட்குறோம் ஓகே. ஆனால் வட்டியை தராட்டி 25,000 இல்லை நாங்கள் கேட்குறேன் இப்போ அவைகளுக்கு வட்டி கொடுத்தா ஓகே. 25,000 முதல் 30,000 ஒரு கொஞ்ச நாள் பண்ணவே பிறகு 25,000 பண்ணவே கொஞ்ச நாள் பேருந்து 20,000 பண்ணவே வட்டி 1 வருஷமாக. சரி இப்போ தைக்கு மூலாட்டி அவைக்கு போகுது. அப்போ உங்கள்ட்ட இப்போ இருந்த காணி நகை மற்றது ஆட்டோ தொழில் எல்லாம் வந்தாருண்டா. இப்போ கூலிக்கு போறதே பெரிய கரைச்சல். ஆல்டனில உடம்பு நிலையும் பரிசு கட்டுட்டேன். அங்க இருந்து சாப்பாடு தண்ணி இல்லாம இருந்த உடம்பு. சரி இப்போ எந்த நாட்டில் நிற்கிறேன்? ஆப்பிரிக்காவில். ஆப்பிரிக்கா எத்தியோப்பியான்ற ஒரு நாடு. எத்தியோப்பியாவில் நிற்கிறேன். என்ன இப்போ எவ்வளோ ஆழமா எத்தியோப்பியாவில் நிற்கிறேன்? 2 வருஷமா இருக்கிறேன். அங்கே இந்தியாவிலேருந்து போனதுலேருந்து அங்கே தான் 2 வருஷம். உங்களோட ஏஜென்ட் இப்போ என்ன சொல்கிறார்? இப்போ என்ன சொல்கிறார்? இப்போ தான் பிடிபட்டுட்டார். அவர் ஏஜென்ட் தானும் பழுக்கிட்டார். அவர் கனடாவுக்கு போறதுக்கு தான் அவர் பிரான்ஸ்கோ கனடாவுக்கு போறதுக்கு வெளுக்கிட்டு தான் இவர்கிட்ட எல்லாம் கூப்பிட்டார். இவரையும் அப்படியே கூட்டிக் கொண்டு போவோம். அவர் இப்போ தான் பிடிபட்டுட்டார். அவர்கிட்ட தொடர்பே இல்லை. எங்களுக்கு ஏஜென்ட் அட்ரஸே இல்லை. அவர் பிடிபட்டிருக்கிறார். அவர்கிட்ட தமையன் சொன்னது பிடிபட்டிருக்கிறார். அவர் போன் கதைக்கல அது கொள்ளையில. நீங்கள் தமையன்டே கொண்டு தான் காசு போட்டுறீங்க. அவர் என்ன சொல்றாரு? அதான் அவர் சொல்றாரு தம்பி அனுப்புன்னு தான் சொன்னது. அது தம்பி தான் தம்பி. இப்போ உங்களோட அவருக்கு என்ன சொல்றாரு? எந்த மனுஷன் சொன்ன அத்தான் உங்களால தானே நான் பழுக்கிட்டேன். நீங்க என்ன செய்ய போறீங்க கொல்ல போறீங்களு.
என்ன செய்ய போகிறீங்க கொல்ல போகிறீங்கன்னு சொல்ல. அப்போ அவர் சொன்னார் நான் என்ன செய்கிறது சொல்கிறார். அவர் கை விரிக்கிறார். அப்போ எத்தியோப்பியாவில் இப்போ கிட்டத்தட்ட 2 வருஷமாக நிற்கிறார். இந்த எத்தியோப்பியா ஆண்டைக்குள்ளே அது ஒரு வறுமையான நாடு உண்டு. இப்போ அவர்கிட்ட நிலைமை என்ன இப்போது இந்த 2 வருஷம் எப்படி சமாளிக்கிறார்? அவருக்கு 2 வருஷமா பருப்பும் சோறும் தானே. அதுவும் ஒருவேளை சாப்பிட்றதே பெரிய ஒரு பாடு அவருக்கு. இப்படியா விரும்பினா சாப்பாடு இல்லையாமா. சரி அவன் இப்போ காசு இருந்தால் தானே அவன் சாமான் வாங்கி வைப்பான். காசு இல்லாட்டி அவன் தான் பாடு ஏஜென்சின தம்பியா. சரி இப்போ எத்தியோப்பியாவில் நான் ஜெயிலில் இருக்கணுமா? இல்லை அவர் இப்போ நான் சொன்னான் உங்களால் போகலாட்டி நீங்கள் அங்கே இருக்கிற இதை விசாவை கேட்டு பாருங்கன்னு சொல்லி. அவன் என்ன சொன்னேன்னா இல்லை ஃபைன் கட்டிட்டு தான் நீங்கள் போகணும். அப்படின்னா நாங்கள் ஃபைனை கட்டுங்க டிக்கெட்டை நாங்கள் போட்டு அனுப்பி விடுறோம். சொல்கிறேன் அப்படி ஐயம்மோக்காரன் அங்கத்து நாடு ஐயம்மோக்காரன் சொன்னார். யாருக்காஜாவையோட இவர் எங்கடை வரும் மற்ற அந்த ஏஜென்சிட்ட தம்பியா போனதான் போவான்னு சொன்னேன். இப்போ உங்களோட அவர் வந்து அந்த நாட்டில் சும்மா அங்கத்து நாட்டு பிரச்சனை மாதிரியே தெரியுது. அங்கே வந்து பிடிக்க போகிற இல்லை அவங்களே. அது வந்து இப்போ வளர்மோ நாடு இல்லை, பஞ்சப்பட்ட நாடு. அப்போ அங்கங்கே தங்கி இருக்கிறார். ரூமில் ஒன்றுல தங்கி இருக்கிறார். ஆமா ரூமுக்கு காசு? ரூமுக்கு காசு எவ்வளோ? ரூமுக்கு காசு அது எங்களுக்கு தெரியல. நாங்கள் இந்த மாதம் கட்டையிலையாம எங்களுக்கு சொல்லி கொண்டு வந்தார். அவனும் அவரு தெரியுமா என்ன பார்க்குறவரான் டிவி ஓகே. இப்போ நாங்கள் வந்து இப்போ கனடாக்குன்னு சொல்லி வெள்ளைக்கிட்டு வந்துட்டு இப்போ எத்தியோப்பியாவில் மாட்டி தவிக்கிற எங்களோட அண்ணாக்கு ஒருக்கா கோல் அடித்து அவர்கிட்ட அங்கத்த நிலைமையை நாங்கள் கேட்போம். சரி அப்படிங்கிற வீடியோ கால் அடிக்கலாமா? கேட்பாரோ நான் வாழ்க்கையில் அப்போ இப்போ அது பெரிய நிறைய மாதிரி இருக்குமா ஆளுக்கு ஒரே தான் சாப்பிட்றோம். நம்ம இல்லாடி மன நோய் வரப்போதாம். எனக்கு ஒரு கண்ணித்திர வருது இல்லையா? நித்திரேன்ன்றாப்பா வருமன். அவன் போனா தன்னை யாராம் பாக்குறதா? அவனும் போறான். அவன் விளக்கிட்டுட்டான். அவனுக்கு சித்தப்பா காரணம் எல்லாம் வெளிநாட்டுல இருந்து காசு போட்டுட்டு பாருங்க. சித்தப்பாக்காரன் காசு கட்டினா சரி ஆள் வந்துடும். அவர் வந்துருவார் காசு கட்டினா. இவருக்கு தான் இப்ப பெரிய பிரச்சனை. அவ்வளோ ஆட்டணுமா? அது இப்போ அங்கால இல்லை. இப்போ இவர் இருக்கிற இடத்துல இருந்து மற்றொரு நாட்டுக்கு போய் ஸ்ரீலங்காவுக்கு போனாவான் 15 லட்சத்துக்குள்ளே முடிஞ்சிருமா. இவர் இருக்கிற நாட்டிலே இந்த துருவா வரண்டா 40-45 லட்சம் போடுமா. ஏன் அப்படி? அது என்ன இடத்துல இவர் தானே இப்படி எனக்கு சொன்னாங்க ஃபைனாமா. இனி இப்போ இதில் இவர் இருக்கிற நாட்டிலே இந்த இன்னொரு நாட்டுக்கு போய் வேறு 15 சொல்கிறீங்களா? நீ இவர் இருக்கிற நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போய்க்குள்ள அதுலேயும் பிசை வந்து அந்த காசு போகணும். அதுதான் என்ன சொன்னேன். இன்னும் நீங்க இன்னும் திருந்தே இல்லையாப்பா? கதையிலேருந்து சொல்றது ஏன் எடுக்கிறா இல்லை? அப்போ மாமி உங்களோட போன்ல எந்த போன்ல இருந்து எடுத்தா போகுது இல்லையான்றீங்க. உங்களோட போனுங்க இதாட்ட போன். இது இந்த போன்ல இருந்து எடுத்தா அவங்க அவர் ஆஃப்லைனில் நிற்கிறாரு. மற்ற சிம்மிக்கு இருக்குது இல்லை. ஆனால் இது இப்போ வந்துட்டு போயிருக்கு அடிங்காமல் இருக்கா? நீங்கள் அந்த தொழில்கள் ஆட்டோல் வாகனங்கள் வீடு வாசல் எல்லாமே இருந்தால் இனி ஆளைஞ்சு எடுத்த அப்புறம் மட்டும் தை மாதம் உங்களுக்கு 10 லட்சத்தை கட்டி இதை மீண்டுடையிலுமோ? நீ ஆள் எடுக்கிறதுக்கு அவ்வளோ போராட்டம். இதாட்ட போகணும் அம்மாண்டியா? உங்களோட மகன்கிட்ட போட்டு அம்மனை கூட்டுருக்கார். ஆள் நல்ல பாசமா குடும்பத்தில்? சரியான பாசம். அவர் இப்போ சொல்கிறா சொத்து பண்ணால் ஜோம் நம்ம ஒரு கை சாப்பிட்டாலும் மெரிசி பிள்ளைகளோட சாப்பிட்றோம். வெளிநாட்டுக்கு போகணுமெண்டு ஏனையா நினைக்கிறீங்க கடவுளே? அங்கே உள்ளவனே அழுகிறானப்பா. இப்போ என்ன சரி இப்போ பொறுத்த நேரத்தில் எடுக்கிறார் இல்லையா கோல்? அவன் நம்பர் இல்லையே கூட நிற்கிறவன் நம்பர். அவன் எடுக்கவே மாட்டான். எடுத்தாலும் சொல்றானும் இல்லையாம் கதைக்கிறேன் இல்லையாம். 2 பேரும் ஒரு ரூமுக்கு தானே இருக்கிறேன் கதைக்கிறேனே இல்லையா. அதை நீவே சொல்ற எவ்வளவு கதைச்சிருக்கிறேன். எனக்கு அவன் உம்முண்டு தெரிய ஒரு மாய் கிடக்குதாமா. அங்கே தண்ணியா சாப்பாடு எல்லாம் இந்த மாதிரி தண்ணியாமா ஒரு மாதத்துக்கு ஒரு கதை குளிக்கிற முழுகுறாதியா. தண்ணி இல்லையா? தண்ணி இல்லையாமா. இந்த தண்ணி வந்தாவாம் அங்கே எல்லாரும் முடுக்கு வலை துவைக்கிறதாமா குளிக்கிறதாமா. அங்கே தண்ணி வந்தாவாம்மா கொஞ்சம் தண்ணி தானே பெருமா கணக்காம இல்லை. அப்போ அதில் எல்லாம் முடுப்பு துவைக்கிறது குளிக்கிறது. அப்போ தண்ணிக்கே பெரிய கரைச்சலாமாம்மா. சாப்பாடு தண்ணி கரைச்சலாம் கொஞ்சம் தண்ணி தானாம்மா எல்லாத்துக்குமே எடுக்கிறோம். உங்களுக்கு அடிப்படை தேவையில்லை எல்லாத்துக்குமே கரைச்சல்லாம் பெரிய கரைச்சல். சாப்பாடு எல்லாம்
சாப்பாடும் இல்லை நாங்கள் போட்டால் தானே காது சாப்பாடு கரண்ட் இல்லாட்டா பட்டி ஆசையாக இருக்கும் அந்த சாப்பாடு அங்கே உள்ள அங்கே வேலையில் ஒன்றுமா எங்கே கேட்டுக்கிட்டோன்னு செய்யலாம் ஆளுக்கு ஒரு உருளைக்கிழங்கு அவிச்சு போட சாப்பிட்டேன் என்னண்டு உருளைக்கிழங்கு கொண்டு வாங்க உருளைக்கிழங்கு அவிச்சு போட சாப்பிட்டதான் காசு மில்லையா எப்போ அதனால் சோத்துல சாப்பாடுல கை வைக்கத்தான் எடுப்பேன் நானும் அப்படியே வச்சுட்டு இருப்பேன் மற்றொரு சிம்மு இருக்கு அந்த சிம்முக்கு எடுத்து பாருங்க இது எந்த எடுப்பேன் பாவண்டா உண்மை அந்த அவன் நிலைமையில் அந்த அண்ணன் நிலைமையில் அந்த யோசிச்சு பாரு அவன் போறோன்னே அவருக்கு அந்தரமாகிறார் நீங்கள் எடுக்காட்ட நான் கத்தியால் ஊற்றிட்டா அப்புறம் நான் ஐயோ குத்திட்டா அதை நான் எடுக்கா கழிச்சு போட்டு வார்த்தைக்கு நான் எடுப்பேன் இன்றைக்கு பெரிய துன்பாகடாப்பா அங்கத்து அப்புறம் மழை இப்போ மழை வேறு நான் எடுத்தா டப்பண்டு எடுப்பேன் அடிக்க அடிக்க மழை வந்துட்டு ஐயோ இனி தவறத்தில் ஆளுங்க தங்க அதை தான் பார்க்க எல்லாம் பிரச்சனையாக தாங்கடா ஹலோ ஓம் அண்ணன் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க சும்மா இருக்கிறீங்களா என்ன 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 பிரச்சனை என்ன நடக்குது இப்போ அங்கே இப்போ இந்த நாட்டில் என்ன நாங்கள் வந்து பயன் கூடிட்டு எங்களுக்கு இப்போ முதல் தெரியாது பயன் கூடினான்னு எங்களுக்கு தெரியாது பயனை பற்றி எங்களுக்கு தெரியாது அப்போ நாங்கள் வந்து இருக்கோம் போகலாம்னு வந்து இருந்தேன் அப்போ ஏமாத்திட்டான் அண்ணா என்னண்டா இப்போ நீங்கள் வந்து இங்கே எத்தியோப்பியாவில் நிற்கிறீங்க ஓ எரியோப்பி ஓ அங்கே நிற்கிறீங்க நான் இப்போ அங்கே ரூமில் நிற்கிறீங்க ஓ ரூமில் இந்த கிராம சைடில் ரூம் இருக்கு கிராம சைடு நான் சரி இப்போ உங்களோட யாரை நினைக்கிறது என்னோட எங்க அத்தாண்ட தம்பியார் என்னோட இருக்கிறாரு அத்தாண்ட தம்பியாக நிற்கிறாரா உங்களோட அத்தாண்ட தம்பியாக நிற்கிறாரா சரி இப்போ உங்களோட நிலப்பாடு எப்படி போகுது என்னன்னா உங்களோட நிலப்பாடுகள் எப்படி போகுது இங்கத்து நிலப்பாடு சாப்பாடுகளுக்கு பிரச்சனை காசுகளுக்கு பிரச்சனை அப்படி அப்போ உங்களது ஆக்கள் எல்லாம் இந்த மாதிரி வெளியில எல்லாம் நீங்கள் போகலாம் வரலாமோ ஓ நாங்கள் வெளியே போகலாம் போலீஸ் ஒன்றும் கேட்க மாட்டாங்க ஒரு ஒன்றும் கேட்க மாட்டாங்க ஒன்றும் கேட்க மாட்டாங்க அப்போ இப்போ அப்படி பொலிசு பிரச்சனை ஒன்றும் இல்லை பொலிசு பிரச்சனை இல்லை இப்போ நாங்கள் இந்த நாட்டை விட்டு போய்க்க இந்த நாட்டு சட்டப்படி பயன் கட்டி போகணும் ஒரு நாளைக்கு $10 ஒரு நாளைக்கு $10 ஒரு நாளைக்கு $10 நீங்கள் எப்போலேருந்து இருக்கிறீங்கன்ற அவங்களுக்கு தெரியுமோ இல்லை அவைகளுக்கு என்னென்று அவைகளுக்கு தெரியாது 1.5 வருஷமாச்சு நான் 1.5 வருஷமாச்சு வீசா முடிச்சு 1 வருஷத்துக்கு கூட தான் அன்னைக்குள்ள அந்த விசா முடிஞ்ச நாளைக்கு ஒரு நாளைக்கு $10 ஓ வீசா முடிஞ்சதுலேருந்து $10 ஒரு நாளைக்கு சாதாரணமாக இப்போ ஒரு 400 நாள் பார்த்தாலும் ஒரு $4000 வேணுமே ரெண்டா ஒரு 12-15 லட்சத்துக்கிட்ட வேணும் பையன் காசு எங்கட இந்தியா என்னோட இருந்த மாதிரி பொடியல் போனவங்க ஸ்ரீலங்கா எம்பேசிக்கு போய் 15 போனவங்க அவங்க ஸ்ரீலங்கா எம்பேசிக்கார புறம்பா ஒரு பயன் அடிச்சு $2500 கூட பயன் அடிச்சு 8000 பயன் அடிச்சு தான் $8000 பயன் அடிச்சு போனவங்க கொக்கவில் பொடியனோட உங்களோட இருந்தோம் மற்ற சாவே ஓ எங்களோட பக்கத்து ரூம்ல நீங்க வெளியில போய் சும்மா ஆக்கோட கதைச்சு பேசி ஒன்றும் பழகுற இல்லையோ இப்ப இங்க நாட்டு மொழி எங்களுக்கு தெரியாது 1-2 இங்கிலீஷ் இப்போ ஒரு 1.5 வருஷத்துல சும்மா சரி வெளியில போன இடங்கள்ல அப்படி இப்படி ஒன்றும் தெரியாது இல்ல தெரியாது நாங்களும் இப்ப யோசனை டென்ஷன் இல்லை நவருடைய கதைக்கிறேன் வெளியே போகிறேன் என்னென்ன என்ன நேரம் இப்போ உங்க நேரம் 3:47 ஒருக்கா காட்டுங்க வெளியில நீங்க இருக்கிற இடத்த காட்டுங்க வெளியில பேக் கேமரால
பின் கேமராவில் காட்டுங்க. நாங்க இருக்கிற ரூம் என்ன இருக்கு இல்ல இல்ல இது இங்க வேற நாட்டுக்கார பக்கத்துல ரூம் இருக்கு நவிதான் வழி நாங்கள கிரா டவுனுக்குள்ள இல்ல கிராம சைடுல வந்திருக்கிறோம். அப்போ இப்போ உங்கள் சாப்பாடுக்கெல்லாம் என்ன சரிங்க நீங்கள் சாப்பிட்றேன்னா எங்கே போகணும்? இல்லை சமைச்சிட்டா சாப்பிட்றாங்க சாமான்கள் வாங்கி. நம்மளா இப்போ அரிசி பருப்பு எல்லாம் என்ன மாதிரியான விலையால்? அரிசி 120 ரூபா கிலோ. உங்கள்தே காசுக்கோ? இங்கத்த காசுக்கு எங்கட காசுக்கு இப்போ எங்கட காசு 6 மடங்கு கூட. என்ன இங்கത്തെ காசுக்கு 600-700 வருமோ கிலோ அரிசி? அண்ணா இல்லை இப்போ 120 ஆண்டு என்ன எங்கட காசை சொல்கிறீங்களோ உங்கள்தே காசை சொல்கிறீங்களோ? இங்கத்த காசு இங்கത്തെ காசு உங்கள்தே காசு 120 ஆண்டு இங்கത്തെ காசுக்கு எவ்வளவு? இப்ப இங்க இருந்து ஒரு 5000 அனுப்பினா உங்க எவ்வளவு வரும்? இங்க என்ன இப்ப இந்த ஏடிஎம்ல அனுப்பினா உண்டியல் மூலம் இந்தியாவுக்கு அனுப்பி இந்தியாவுக்கு போட்டு இங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒரு இந்திய நாடுவாழ் வேலை செய்கிறார். அப்ப அவர்கிட்ட போட்டு எடுத்தா ஒரு 1500 அப்படி தருவார். 5000 ரூபாய்க்கு 1500 தருவார். அப்படி தருவார். என்ன இப்போ என்ன மாதிரி அப்போ உங்களோட நிலப்பாடுகளை சொல்லுங்க. இப்போ நீங்கள் என்ன மாதிரி சிரமப்படுறீங்க? உங்க குளிப்பு முழுக்கலாம் தண்ணியே இல்லை அப்படியோ? தண்ணி கிழமைக்கு ஒருக்கா தண்ணி 2 நாளைக்கு வரும். கிழமை 2 நாளைக்கு வரும். சில அது ஒரு மாதம் கூடிய தண்ணி வராம இருந்திருக்கு. அப்படி என்ன இப்போ என்ன மனநிலைமையில இருக்கிறீங்களா உங்க? ஹலோ என்ன மனநிலைமையில இருக்கிறீங்களா இப்போ உங்க? என்ன மனநிலைமையில சாப்பாடுகளும் அப்படித்தான். ஒரு நேரம் தான் சாப்பாடு. நிறையா இங்க கலந்துக்கலாம். ஏன் போனீங்க உங்க? என்னென்ன செய்ய அப்படி எங்களை சவரங்கள் சொந்த வந்த மாதிரி கஷ்டப்படுது வந்தனா. இப்ப அப்படி ஓகே எல்லாம் சவரங்களை நிமித்திட்டீங்களோ? நான் அவையில பார்க்கணும் வந்து இப்ப என்னப்பா காக்கணும் அலையங்க ஒரு அது சொல்கிற விஷயத்தை பாதி சவரங்களை தான் பார்க்கணுன்னு வந்து இப்போ தானே பார்க்க ஆள் இல்லை. டைலாக்கு பார்த்து ரெட்மிக்கா என்னண்டா ஊருக்குள்ள நல்லா இருக்குடா. ஊருக்குள்ள நல்லா இருந்தாரு. ஹலோ ஓமண்ணா, அது ஃபோன் கொஞ்சம் கிளியர் குறைவாக இருக்குது. ஓ சொல்லுங்க. இப்போ என்னென்னா எனக்கு விளங்குது உங்களோட சிச்சுவேஷன். இப்போ என்ன செய்யணும் உங்களுக்கு? நாங்கள் என்ன செய்யணும்? இந்த ஃபோனை தயாரிப்பு வழி இப்போ இப்போ நாங்கள் என்ன செய்யணுமண்ணா உங்களுக்கு? எனக்கு என்னன்னா இப்போ இந்த நாட்டை விட்டு நாட்டுக்கு என்ன கடன் கொடுப்பேன். என்ன இங்க இருந்து மூட்டு விட்டா சரி. எங்க சட்டப்படி என்ன 40 லட்சம். என்னண்டு? ஹலோ ஓ என்னண்டு இந்த நாட்டின் சட்டப்படி ஃபைன் கட்டுறா 40 லட்சம் ரூபாய் கிட்ட வரும்.
40-45 வரும் எங்கட காசு. ஏனண்ணா ஒரு நாளே $10 தானே? ஓமன் எங்கட நாட்டுண்ட இதுக்கு நம்ம எங்கட நாட்டு இவங்கட நாட்டுண்ட இருக்குதானே எடுக்கலாம். இல்லை அதான் இப்போ ஒரு நாளே $10 இப்போ நீங்கள் ஒரு 500 நாள் இருந்தால் கூட $5000 தான் வரப்போகுது, 15 லட்சம் தான் வரப்போகுது. பாருங்க என்ன தெரியாது 15 மாதத்துக்கு கூட தான். என்ன அப்போ நிம்மதி இல்லைடா, கவரேஜ் இல்லை கேட்குறது. அண்ணா ஒரு நிமிஷம் பொறுங்க வரணும், கவரேஜ் பிரச்சனை. இப்போ உங்களோட நிற்கிறார் வெளுக்கிட போகிறாரோ? உங்களோட நிற்கிறவர் வெளுக்கிட போகிறாரோ? உங்களுக்கு கவரேஜ் பிரச்சனை இவருக்கு? கவரேஜ் இல்லையா? கவரேஜ் இல்லை எந்த போனது. அதான் உங்களோட போனது தான் கவரேஜ் பிரச்சனை இருக்கா. வெளியில் போய் பாருங்க இருக்கா. ஆடியோ கால் அடிச்சு பார்க்கட்டா? இப்போ ஆடியோ கால் அடிக்கட்டாண்ணா? ஓமண்ணா உங்களோட கவரேஜ் கொஞ்சம் பிரச்சனை உள்ளக்கேண்ணா. ஓ சரி, இப்போ சொல்லுங்கள். இப்போ நாங்கள் என்ன செய்யணுமண்ணா? இப்போ தங்கச்சி வந்து உதவி கேட்டு வந்தவா, உங்களோட அம்மா வந்துருக்கிறா, என்ன செய்வோம் நாங்கள்? இல்லைங்களே ஊருக்கு எடுத்து விட்டா காணும், நாட்டுக்கு எடுத்து விட்டா காணுமே. நான் சாதாரணமாக எவ்வளோ முடியும் நினைக்கிறீங்க நீங்கள்? நார்மலாக எவ்வளோ முடியும்? $5000 கிட்ட வேணுமேண்ணா. $5000 அப்படித்தான் முடியுமாண்ணா. இப்போ நீங்கள் அங்கே இப்போ $5000 கட்டினா அங்கே உள்ளவங்களே வந்து $5000 கட்டினா அவங்களே டிக்கெட் போட்டு அனுப்புவாங்களோ? இப்படி காய்க்கல அண்ணா, கொஞ்சம் இருங்க வாரேன். நான் இங்கே தங்கச்சியோட கதைக்கிறேன். உங்களோட கதைக்கிறது கிளியர்லாம் கிடையாது, கவரேஜ் இல்லை அப்படியா? நான் ஆறுதலாக வீட்டை போயிட்டு அடிக்கிறேன் உங்களுக்கு. அதான் உங்களோட போனா நான் வீட்டை போயிட்டு அடிக்கிறேன் கொஞ்சம் உங்களுக்கு. என்ன சொல்கிற, உண்மையிலே நல்ல ஒரு அண்ணாவாக இருக்கிறாரு. நான் தான் நல்லா தான் இருந்தேன். ஆனால் இதை விட நல்லா இருந்தால் இன்னும் தண்டை சகோதரங்கள் எல்லாரையும் வந்துட்டு பாப்பன் கொள்ளுவேன்னு சொல்லி தான் அலுவலகிட்டு இருக்காரு. என்ன அவர்கிட்ட தங்கச்சின்னா அவருக்கு சொந்த தங்கச்சி இல்லையே? சரியா பிள்ளை என்னடு உங்களோட மனுஷன் அண்ணாவோட நாங்கள் கதைக்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் வந்து கவரேஜ் இஷ்யூவால் வந்துட்டு கதைக்கெல்லாம் போயிட்டுது. உண்மையிலே வந்து இப்போ அண்ணாவுக்கு நினைக்கிறேன் என்னையெல்லாம் பார்க்கும்போது வந்து ஒரு கடவுளை பார்க்குமா போல் ஒரு சந்தோஷம் வந்து ஆளுக்கு இருக்கும். ஏண்டா இப்போ கிருஷ்ணாவோட கதைச்சா கிருஷ்ணா என்ன சரி செஞ்சு தண்ணியை மீட்டு விடுமென்ற மாதிரிக்கு. ஆனால் உண்மையிலே இந்த இடத்துல எந்த ஒரு மனநிலைமையை பார்க்கும்போது வந்துட்டு வேதனையாக இருக்குது. என்னென்னா எனக்கு என்ன செய்கிறன்ற ஒரு முடிவு சத்தியமாக எனக்கு தெரியல. இப்போ இந்த வீடியோ கூட பார்க்குறவங்க வந்துட்டு யோசிப்பாங்க வந்து இவையெல்லாம் வந்துட்டு தாங்க அழிஞ்சாக தாங்க அனுபவிக்கட்டும் அப்படி இப்படின்னெல்லாம் நிறைய வந்துட்டு நீங்கள் எழுதுவீங்க யோசிப்பீங்க. ஆனால் எல்லா வீட்லேயும் நடக்கக்கூடிய நார்மலான ஒரு நிலைமை தான். அந்த அண்ணாவே வந்து தன் வாயால் சொல்கிறாரு, நான் நல்லா இருந்தேன், நல்லா உழைச்சினான், ஆனால் எல்லாரையும் நல்லா ஆக்கணும்னு சொல்லி தான் நான் வந்து இன்றைக்கு என்னையே பார்க்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அளவுக்கிட்ட ஃபோனும் வந்துட்டு கவரேஜ் வந்துட்டு பிரச்சனையை கொடுத்துட்டுது. அப்போ இன்றைக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு $10 வந்துட்டு ஃபைன். இப்போ கிட்டத்தட்ட 500 நாள் பார்த்தாலும் $5000 ஃபைனுன்ற இடத்துல $5000னாலும் கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கா காசுக்கு இப்போ 15 லட்சம் ரூபா வந்து நாங்கள் அவருக்கு அனுப்பணும் வந்துட்டு அவரை மீட்கிறதா இருந்தால். இப்போ இப்படியான ஒரு நிலைமையில் வந்துட்டு பஞ்சமெண்டு கேட்டாலே வந்து இந்த நேரம் ஒரு 10 ரூபா காசு தர முன்வராத ஆக்களுமே இருக்கிறாங்க. அப்போ 15 லட்சம் கட்டி அவரை நாட்டுக்கு எடுக்கிறதுக்கு வந்துட்டு யார் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்றது சத்தியமாக எனக்கு தெரியலை.
ஏதாவது ஒரு வழியில் அட்லீஸ்ட் அந்த எத்தியோப்பியாவில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஒரு ஆளோ இல்லாட்டி ஏதாச்சும் இதுக்கு ஒரு ஐடியா இருக்கக்கூடிய ஒரு ஆளோ வந்து நீங்கள் எங்களோட கண்டாக்ட் பண்ணுங்க. நாங்கள் வந்து உங்களுக்கு எங்களோட வாட்ஸ்அப் நம்பரை வந்துட்டு இதில் ஸ்பெஷலாக வந்துட்டு ஆட் பண்ணுறோம். இது சம்மந்தமாக இந்த தம்பி சம்மந்தமாக கதைக்கணும் அப்படின்னு சொன்னாலே நாங்கள் வந்து இதை ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். நாங்கள் நினைச்சா 15 லட்சம் நாங்கள் நேற்று அந்த சுண்டுக்குழி பிள்ளைன்னு அந்த வீடியோவில் அன்றைக்கி சொன்ன மாதிரி 15 லட்சம்னு சொல்லும்போது வந்துட்டு இப்போ ஒரு 1000 பேர் மனசு வச்சா ஒரு என்ன சொல்கிறது 1500 காசு என்ன அப்படி தான் யா 1000 பேர் மனசு வச்சு 1500 சொல்லலாம். ஸோ அந்த மாதிரிக்கு வந்துட்டு நினைச்சா செய்யலாதுன்ட்டு இல்லை. ஆனால் என்ன மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்களோ தெரியாது. சில பேர் வந்து யோசிப்பீங்க வன்னியில் மன்னாரில் அங்கே இங்கே எல்லாம் இவ்வளோ பேர் வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கிறாங்க, அப்போ இப்படியான நிலைமையில் இதுக்குள்ளேன்னு போய் தலை கொடுத்த நீங்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒன்றே ஒன்று மட்டும்தான், வன்னியில் இருந்தாலும் எத்தியோப்பியாவில் இருந்தாலும் உயிரென்றது வந்துட்டு ஒன்று தான். அந்த அண்ணா அந்த இடத்துல இருந்து உண்மையிலே வந்து நல்ல ஒரு கெட்ட பழக்கம் இல்லை நினைக்கிறேன். அப்படி தானே என்ன குடி வரி ஒன்றும் இல்லை. ஏன்னா நல்ல ஒரு அண்ணா மாதிரி இருக்கால பார்க்க வந்து முகத்தை பார்க்கவே வந்து என்ன செய்கிறது ஒரு ஆம்பளை என்ற நிலைமையில் வந்து அவர் அளக்கூடாண்டு இருந்திருப்பார். இருந்தாலும் ஃபைனலாக வந்து அளவெடுக்கிட்டார். எனக்கே வந்து பயங்கர கஷ்டமாக இருக்குது. ஒரு சௌரம் மாதிரி அவரை பார்க்கும்போது வந்து அவற்றை மனநிலைமையிலேருந்து பார்த்தா திரும்பி பார்த்தாலும் 4 சிவர், குளிக்கக்கூட வந்துட்டு தண்ணி இல்லை, சாப்பிட வந்து ஒழுங்கான சாப்பாடு இல்லை, சந்தோஷத்தை கவலையை பகிர்ந்து கொள்ள ஒரு சரியான மனுஷர் இல்லை. நாளாந்தம் இருக்க உழைப்பு இருக்குண்டா பரவாயில்லை, எப்படியாச்சும் ஒரு வழியில் இருந்துட்டு போயிடலாம். ஆனால் இருக்க ஃபைன் வருது. இனி இங்கே ஒரு பக்கத்தால் வந்துட்டு வீட்டில் இருக்கிற காணி நகை எல்லாம் வந்துட்டு அடைய வச்சது எல்லாமே வந்துட்டு கையை மீறி போய் கொண்டிருக்குது. அப்படி இப்படின்னு சொல்லி 1008 பிரச்சனையில் அந்த ஒரு அண்ணாவால் யோசித்து பிள்ளைகளை பார்க்க முடியலை, மனுஷியை பார்க்க முடியலை, அம்மாவுக்கு வயதான டைமில் அம்மாவை பார்க்க முடியலை. ஒரே ஒரு பிள்ளையாக இருந்து வந்துட்டு இப்போ அம்மாவுக்கு கரைச்சியில் கொடுக்கும்போது வந்து அவள் யோசிச்சு நீ அவாவுக்கு வருத்தம் வந்து வாக்கு எது ஒன்று நடந்தாலும் யோசிக்கிறதோ அல்லாட்டி இங்கே இருந்து மனுஷி வந்துட்டு பலசர கடையில் வேலை செஞ்சு 1000 ரூபா காசு அதில் சேமித்து எனக்கு சாப்பாட்டுக்கு அனுப்புகிற ஒரு இக்கட்டான இவ்வளோ ஒரு கேவலமான நிலைமைக்கு நான் வந்துட்டேனே என்று சொல்லி அந்த நினைச்சேன்னு சொன்னால் கண்டிப்பாக அவற்றை முடிவுகள் வந்துட்டு தவறானதாக கூட சில வேளைகளில் வந்துட்டு மாறலாம். காசு பணம் எல்லாராலையும் உழைச்சிருக்கணும். கிட்டத்தட்ட 80 லட்சம் ரூபா காசு கிட்ட இவங்க தங்களுக்குள்ளாலே வந்துட்டு ரோல் பண்ணி வந்துட்டு அனுப்பியிருக்காங்க. இன்றைக்குள்ளே வந்து அந்த நான் கண்டிப்பாக நம்புகிறேன் 100%. அவர் வந்தாராக இருந்தால் அதோட டபுள் மடங்காக இங்கே இருந்து உழைப்பார். இது நிறைய பேருக்கான ஒரு பாடமாக இருக்கணும். அம்மாவுக்கு ஒரே ஒரு பிள்ளை, ஏன்னா அக்காட ஒரு அன்பு கணவன், ஏன்னா நீங்கள் வந்துட்டு விரும்பி செஞ்சுருக்கிறீங்க தங்கச்சி. அப்போ 2 ஆம்பளை பிள்ளையர் முத்து மாதிரி ஒட்டு குறையும் இல்லாமல் நல்ல மாதிரி வாழ்ந்துருக்கலாம். இன்றைக்கு கன பேர் விடுற பிள்ளை வெளிநாடுன்னு சொன்னால் என்ன, அங்கே போய் கஷ்டப்பட்டு தான்டா உழைக்கணும். என்ன அந்த காசு மட்டும்தான் வித்தியாசம். அங்கே தேன் காசு இங்கே அனுப்பினா கொஞ்சம் கூட வருது. ஆனால் சந்தோஷத்தில் வந்துருவோமே, காசை எதிர்பார்த்து சந்தோஷம் போயிடும். பிரிசன் பஞ்சாயத்து இப்போ ஒன்றுமே இல்லையாடாப்பா. இப்போ காசும் இல்லை, சந்தோஷமும் இல்லை. சரி, இப்போ உங்களையாவது அவரை நீங்கள் மனுஷர் மாதிரி முகம் பார்த்தாச்சு கதைக்கக்கூடிய மாதிரி சிலது அதுவுமே இல்லையே, தொடர்பும் இல்லை. ஏன்னா கடைசியில் போனவங்கெல்லாம் வித்தியாசமாக தான் வந்து சேருவாங்க. இப்போ எப்படியான நிலைமையில் தயவு செய்து நான் சொல்கிறேன், வெளிநாட்டுக்கு போகக்கூடாதுன்னு நான் சொல்லலை. தயவுசெய்து இந்த ஏஜென்ட் மாரை வந்துட்டு நீங்கள் நம்பாதீங்க, ஏஜென்ட் மூலமாக போக ட்ரை பண்ணாதீங்க. அப்படியே போகிறதா இருந்தால் அவங்கள்ட்ட பிளான் வந்து எப்படின்னு சொன்னால் சில பேர் சொல்லுவாங்க 1 ரூபா காசு தேவையில்லை, இறங்கினா அப்புறம் காசுண்டு இடையில கொண்டே வச்சுருந்துட்டு சொல்லுவாங்க அடிப்பாங்க காசுண்டு. உங்களால் அடிக்க கொடுக்க இருக்கலம்மா எந்த ரூட்டால் போனாலும் அம்மா இடையில நிப்பாட்டி போட்டு காசுண்டு கேட்க கொடுக்க விடையிலமோ நாங்கள் சொல்லலாமோ இறக்கினா அப்புறம் காசுண்டு. அப்போ என்ன சொல்லுவேன், அப்போ கொடுங்க பிரச்சனை உங்களோட இறங்கி நாங்கள் கட்டணும்னா நீங்கள் எப்படி செய்யலாம் இல்லை. அப்போ அதுதான் வந்து பிளான். ஏஜென்ட் மூலமாக இறக்கினா அப்புறம் இறக்க முன்னமோ இறக்கி கொண்டு கேட்கோ காசுன்ற கதையிலெல்லாம் நம்பி தயவு செய்து வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. இங்கே உங்களுக்கு வெளிநாட்டுக்கு அதாவது 80 லட்சம் 50 லட்சம் 1 கோடி 1.5 கோடி அனுப்பி வெளிநாட்டுக்கு போகலும்னு சொன்னால் ஏன் நீங்கள் இங்கேருந்து வாழ முடியாது? அந்த 80 லட்சம் நீங்கள் உழைச்சிருக்கிறீங்க தான் இங்கேருந்து குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே, ஏன் உங்களால் மிச்ச காசை வந்துட்டு உழைச்சி வாழ முடியாது? அதை மட்டும் ஒருக்கா நீங்கள் வந்துட்டு நல்லா யோசித்து பார்த்து வந்துட்டு தீர்மானம் பண்ணுங்க. மேலே வந்துட்டு இன்றைக்கி இந்த தங்கச்சியில் 28 வயசுனா அவருக்கு வந்துட்டு 30 வயசு, ஒரு இளம் குடும்பம். இன்றைக்கி வந்து
2 வருஷமாக வந்துட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க. எல்லாம் இருக்கிற எல்லா சொத்து நகைகள் எல்லாமே வந்துட்டு இழந்துட்டாங்க. ஃபைனலாக ஒரு 10 ரூபா கூட கையில் வந்துட்டு உழைச்சா தான், நான் கடைக்கு போயிட்டு நான் பலசர கடையை போயிட்டு வேதனையோடு இருந்தால் நான் வேலை செஞ்சால் தான் எனக்கு சாப்பாடு அப்படின்ற நிலைமையில் இந்த தங்கச்சி இருக்கிறா. சகோதரங்கள் எல்லாருமே வந்துட்டு இருக்கிறாங்க தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் யாருமே வந்து அவங்களுக்கு அந்த ஒரு உதவியை செய்கிற அளவுக்கு இல்லை. உங்களுக்கு வெளிநாட்டு உதவி இல்லையா? ஒருத்தரும் இல்லை, வெளிநாட்டில் ஒருத்தரும் இல்லை. இவர் தான் இப்போ வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லலாம். அப்போ மெயினான ரீசனே வந்தால் போனதுக்கு காரணம் வந்து வெளிநாட்டுக்கு போகணும், எங்களோட பரம்பரையும் வெளிநாட்டுக்காரராக மாற்றணும்னு சொல்லி. இப்போ லைக் வந்து நான் சொல்லுவேன் தான் அடிக்கடி, எங்களோட சமுதாயத்தையும் நான் கொஞ்சம் மேலே கொண்டு வரணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டு சில காரியங்களை செஞ்சேன். இன்றைக்கி நான் அதில் கொஞ்சம் வெற்றி அடைஞ்சிட்டேன். அதே மாதிரிக்கு அவர் ஆசைப்பட்டிருக்கார். அது குற்றமண்டியில் நான் அவற்றை ஆசை வந்துட்டு ஃபெயிலியராக போயிட்டுது. தங்கச்சி சொல்லுவோம், என்ன செய்யணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறீங்க? நான் ஒரு காசு ஒன்றுமே எதிர்பார்க்குறேன். எந்த மனுஷன் இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்துடணும், அதுதான் நான் எதிர்பார்க்குறேன். அங்கே இருந்தாலும் அவர் செத்துருவார் உண்மையிலேயே. நாங்கள் அவருக்கு அறிஞ்ச நாங்கள் எங்களுக்கு சொந்தம் பந்தம் போய் கதைக்கிறோம். அம்மா அவ்வளோ காய்க்கிறோம், அக்கா அவ்வளோ காய்க்கிறோம், அண்ணா அவ்வளோ காய்க்கிறோம், தம்பி அவ்வளோ காய்க்கிறோம், என் பிள்ளைகள் அவ்வளோ காய்க்கிறோம். அவருக்கு யாருக்கு நான் இருக்கிறேன், இல்லாட்டி அவற்றை தாய் தான். வேறு ஒருத்தரும் அவரை பார்க்க போகிற ஆக்களும் இல்லை, கதைக்கிறதும் இல்லை. நானும் கதைக்காம விட்டு அவர் ஆகலேருந்து அடித்து போயிடுவார். அதனால சண்டை வந்தாலும் நாங்கள் கதைச்சு கொண்டு தான் இருக்கிறேன். சண்டை வந்தாலும் கதைப்பேன். மாமிக்கு மெரியண்டம் கொடுக்குறவர், ப்ரெஷர் கொடுக்குறவர், எனக்கு மெரியண்டம் தரார், ப்ரெஷர் தரார். என்ன செய்ய எந்த மனுஷன் நான் கைவிட்ட வேறு யார் அவரை பார்க்க இருக்குது. அதனால நாங்கள் இந்த சண்டை வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் இருந்து மாமி நானும் காய்க்கிறேன். நாங்கள் தான் வேற என்ன செய்யணும்? எந்த மனுஷன் நான் உங்களால் ஒரு தடவை மாறிக்கொள்ளாதோ தராதுவள் கேட்டுட்டேன். நான் ஏன் தரோணுமா? நாங்கள் முதலே எல்லாரும் மறைச்சதுகள் போக வேணாமுண்டு, எங்களுக்கு வசதியாக இருக்குது போக வேணாமுன்னு சொன்னதுகள் எல்லாரும். அப்படின்னு நாங்கள் அனுப்பியிருப்பவை காசு தான்னு சொன்னால் அதுகள் தெருங்கள், அதுகள் பாடுபட்டு உழைக்கிறதுகள் தெருங்கள் இல்லைதான். அதனால என்ன செய்ய போகிறோன்னு எனக்கே தெரியாமல் இருக்குது. அவர் அங்கே இருந்து அவர் சொல்லிட்டேன், நானும் இப்படியே இருந்தேன் டவுனில் மன நோய் பிடிச்சி தான் வருவேன், இல்லாட்டி நான் அங்கே செத்து போயிடுவேன். அவ்வளோதான் நான் சொல்கிறது. ஆள் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கதைக்கிறதே ஆள்ற குரல் வாயிலேருந்து வருது. இல்லை முந்தைய எவ்வளோ கதைப்பார் சந்தோஷமாக. இப்போ அவர் கதைக்கிறதே பெரிய பாடாக கிடக்கு, குரல் எல்லாம் அடைச்சு அந்த என்ன சொல்ற வருத்தக்காரர் கதைக்கிற மாதிரி தான் அவர் அப்படி கதைக்கிறார். ஆள் மனசால உடைஞ்சிட்டார். சரியா, நீ உடைகிறதுக்கு ஒரு உயிரோண்டு தான் இருக்கு அவருண்ட. அதுவும் இந்த மிகழ்காட்டு சரி, அதுவும் போயிடும். அதனால் இனி சொத்து சுகம் ஒன்றுமே வேணும். குடும்பத்தோட வாழணும். இந்த வெளிநாடு நான் பட்டு கழிச்சிட்டேன். நான் 2 வருஷம் ஒன்றில் போகணும், போய் இறங்கிடணுமா. இது இப்படி நடுவுக்கு இருந்து சீரழிவு படுறதெல்லாம் சரி மரணத்துக்கு மேலான ஒரு கேவலம் மாமா. அதுண்டு இப்போ உங்கள்கிட்ட வந்து விற்கக்கூடிய மாதிரி ஒன்றுமே இல்லை, அடைய வைக்கிறாங்க விற்கிற மாமி இந்த காணி வீடு போட்டது அவர்கிட்ட தொழில் தொட்டுப்பா எல்லாம் வித்துட்டார். இப்ப நீ அவர் வந்தாலும் கூலி வேலை செய்யறத அவர்கிட்டவே இல்லை, ஒன்றும் இல்லை. போட்டு 5000 அடைய வச்சு போட்டு சாப்பாடு நாங்களும் ஆக்கள்கிட்டே மாறி 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 சாப்பாட்டுக்கு போட்டது. நானும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாட்டுக்கு மாறி மாறி போடுறது. என்ன செய்ய பசிக்குதுன்னு சொன்னாப்புல என்னென்னு கை விடுறது. எங்களுக்காண்டி தானே போனவர்ன்னு நானும் மாறி போடுறது. எத்தனையோ போயிட்டு நாங்கள் துண்டு அடவுல கிடக்க எடுத்து கொடுக்குறேன். நான் 35,000 ரூபாய்க்கு வச்சு நான் சாப்பாட்டுக்கு கேட்டாப்போல என்னோட கையில் காசு இல்லாத நேரம் மாட்டே போய் கேட்பேன். சாப்பாட்டுக்கு காசு போடுறதுக்கு ஒரு சங்கிலியை தாங்க, ஏதாவது ஒன்று தாங்க ஒன்று. இன்றைக்கும் ஒரு ஆள்கிட்ட வாங்கி கொண்டு வந்தேன். நான் அடவை வச்சு விட்டு துண்டுண்டு அடவு துண்டுட்டா நிறையா கிடக்குது. எல்லாம் ஒரே யோசனையா இருக்கு. என்னென்ன எடுத்து கொடுக்க போறேன், என்ன 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 வழி பிறக்க போதுன்னு எனக்கு ஒரே தெரியாம. நான் சின்ன நேரத்தில் சொல்றேன், அவர் வந்தாரண்டா நானும் வேலைக்கு போய் அவரும் வேலைக்கு போனா 2 பேரும் பிழைச்சோம்னா ஒரு ஆள்கிட்ட காசை சேமிச்சு கொண்டு ஒரு ஆள்கிட்ட காசை சாப்பாட்டுக்கு சில விழிச்சு கொண்டு எடுத்து கொடுக்கலாம் தானே. அதுவரை எத்தனை நாளைக்கு பொறுமையா இருக்கிறது. இன்றைக்கு ஒரு ஆள் வந்து கேட்டுட்டு போகுது, என்ன இப்போ பிள்ளை வச்சரி ஒன்றும் எடுத்து 5 எடுத்து தரணும். நான் லீவு இப்போ போடுறேன் அடிக்கடி. ஏலாம வருது, பள்ளிக்கூட கூட்டம் வருது, வேறு அங்கே போகணும் இங்கே போகணும்ட்டா லீவ் எடுக்கிறேன். லீவ் எடுக்காடி எனக்கு மாதம் காசு வந்து கொண்டே இருக்கு. இப்போ இதில் என்ன பிரச்சனைண்டா, இப்போ உண்மையிலே வந்து இப்போ ஸ்ரீலங்காவில் ஒரு இடத்துல ஒரு ஆளை வந்துட்டு பிடிச்சி வச்சுருக்கிறாங்க. இது 15 லட்சம் கட்டினா சுவராக அவருக்கு விடுதலைன்றது எனக்கும் தெரியுது. நான் கண்ணால் பார்க்குறேன். காசை நானே கொண்டே கொடுத்து என்னால் மீட்டு கொண்டு வேற எலுமெண்ட் சொன்னால் உசுரே போனாலும்னு சொல்லி ஒருக்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் இப்போ இதில் 15 லட்சம் ரூபா காசு இருந்தாலும் அது யார்கிட்ட கொடுத்து அது எப்படி 15 லட்சம் கட்ட போயக்கூடாது. அப்புறம் சொல்லுவாங்க இன்னொரு 5 லட்சம் டிக்கெட்டு கண்டு வாங்க, அப்படி எண்டுவாங்க இப்படி எண்டுவாங்க. அப்படித்தானே எங்களுக்கு நடந்தது. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா போடு போடு இந்த ஏத்துறேன் நாளைக்கு ஏத்துறேன் நாளைக்கு அங்க இருந்து நான் ஏத்துற கதையை சொல்லல. இப்ப இங்க திருப்பி எடுக்கிறதுக்கு அதுவும் இப்ப பெரிய கருத்து. அவங்க எத்தனை போறேன் மண்ணெண்ணெய் அடிக்கிறவர் அவர் தான் சொன்னவர்.
அங்கே கொழும்புல ஒரு ஆளை பிடிச்சி கதைக்கு இப்போ அங்கத்தே நாட்டு அரசாங்கத்திட்ட போய் சொன்னால் அவங்க அனுப்ப மாட்டாங்களோ? அங்கே போனவராம் ஐஎம்ஏக்கு போனவராம் போவான்னு சொன்னா டிக்கெட் காசு நாங்கள் கொடுக்குறோம், ஃபைன் காசு முழுக்கல நீங்கள் கட்டுங்க. 2000 வழி இல்லைன்னா என்ன செய்யலாம்? என்ன செய்யறேன் வேற அவர் சொல்கிறேன் நான் பிடிபட்டேன்டா ஜெயிலுக்கா போட்டு தானே மிஞ்சால திருப்பி அனுப்புவேன். ஆமாம் அப்படின்னா ஜெயிலுக்கு இருந்து வரணும், ஜெயிலுக்கா போனேன்டா செத்தே போயிடுவோம் நம்மன்னு சொல்கிறேன். அங்கே போ அவனை நீ என்ன பாடு என்ன கதை பேச்சு என்ன நடக்குதோ ஒன்றுன்னு தெரியலையே அந்த நக்காமாமன். ஒன்றுல பொடியாத்தான் வருவேன், ஒன்றுல மனநோய்க்காரனாத்தான் வருவேன். அதுக்கு தான் அம்மா நீ மாசப்பட்டு நீ நீங்களோட பேசுவேன். கிழமை ஒரு அம்மா வந்தா மனநோயோட என்ன செய்யறேன்டே எனக்கு தெரியாம இருக்குது. உண்மையே சொல்றா? என்னதுன்னா என்ன வெளிநாட்டை போய் திரும்பி வந்தாண்டா அவர் அந்த பொம்பளை அனுப்பி போட்டு அவரை என்ன ஒரு நாடு அதாவது யாழ்ப்பாணத்தில் ஆளுக்கு வருத்தத்தோடையெல்லாம் திரும்பி வந்ததா வந்து அந்த மொழி என்ன நினைச்சு நான் கவலைப்பட்ட ஆளுக்கு நாவே இல்லாமல் வந்துருக்கு. சரி பிரச்சனை இல்லை. இப்போ நாங்கள் வந்து முடிவுக்கு வருவோம். இப்படியே கதைச்சொண்டு போகிறதால ஒன்றும் பெற போகிறது இல்லை. மேலே இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் நீங்கள் தங்கச்சின்ற மனநிலைமையிலேருந்து சற்று சிந்திச்சு பாருங்க. என்ன செய்யலாம், இந்த பிள்ளைன்ற மனநிலைமை எப்படி இருக்கும், இந்த அம்மாவோட மனநிலைமை எப்படி இருக்கும், அந்த 2 பிள்ளைகளும் கொஞ்ச நாள் வளர்ந்து போக அவங்களோட நிலைமை எப்படி இருக்கும். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அந்த அண்ணா இங்கே வந்துட்டாருண்டா நல்ல மாதிரிக்கு செழிச்சு பழையபடிக்கு தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி வருவார், நல்ல ஒரு உழைப்பாளி. ஆனால் இந்த இடத்துல வந்து நாங்கள் ஒரு உதவி செய்ய தவறுவோமாக இருந்தால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் நடக்கலாம். உங்களோட சொந்த பந்தங்கள் ஒரு 1 லட்சமா ஒரு 50,000 எல்லாரும் நல்லா இருக்கு, அக்கா நல்லா இருக்குது, அண்ணாக்கள் எல்லாம் ஒருத்தர் இந்த ஊருக்கே வரேன் 2 மந்திரம் இவ்வளோ காலம் ஒரு வருஷமாக வரேன். நாள் இந்த வீடியோ போட முடிஞ்சு நீங்கள் பூனாரிக்கு ஓடிடுங்கோ. நான் நாளே வீடியோ ஏன்டா போட்டா அப்புறம் உங்களுக்கு அடிச்சு போடுவோம். எனக்கு இந்த ஊரும் எனக்கு இதை சரி என்னத்தை நாங்கள் பொய்யா சொல்கிறோம், தந்தான்னு சொல்கிறதுக்கு தெரியாதுன்னு சொல்கிறோம். எங்களை உண்டை விட்ட தங்கச்சின்ற பொடியன் தான் இந்த நேரம் தான் யாருந்தாலும் உதவி செய்யணும். சாப்பாட்டுக்கு அனுப்பினது இந்தியாக்கள் அமெரிக்காவில் இருக்கிறவங்க. சரியா, இப்போ என்னென்னா நாங்கள் வந்துட்டு முடிச்சு கொள்ளுவோம். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து ஏதாவது ஒரு உதவி, இப்போ நிறைய பேர் பார்ப்பீங்க, நீங்கள் என்ன நிறைய பேர் பார்க்குற நீங்கள் ஏதோ உங்களால் முடிஞ்சு, நான் வந்து கம்பல் பண்ணேன் இல்லை அண்ட் வந்து நான் வந்து இந்த இதுக்குள்ளே வந்து வேலுக்கு கட்டாயம் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியும் வரையில. நான் என்னால் முடிஞ்ச ஒரு உதவி 4 பேருக்கு இதை வந்துட்டு இந்த பிரச்சனையை காட்டி ஏதோ பார்க்குறேன். நீங்கள் சில வேளை வந்துட்டு எத்தனையோ கோடீஸ்வரர் எத்தனையோ செல்வந்தர் இவ்வளோ லட்சாதிபதிகள் கூட நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கு சில சப்போர்ட்டுகள் இருக்கலாம். ஏதாச்சும் செய்ய நினைச்சா நீங்கள் இவங்களுக்கு வந்துட்டு உதவி செய்யலாம். நான் வந்துட்டு கம்பல் பண்ணல நீங்கள் இவ்வளோ தான் செய்யணும் இதுதான் செய்யணும்னு. ஆனால் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை, இப்போ உங்களுக்கு ஒரு வீடு பண்ணமுன்னா நான் கட்டித்தருவேன், ஒரு டாய்லெட் பண்ணால் கட்டித்தருவேன். ஆனால் இது இவ்வளோ தான் காசுன்னு சொல்லி நான் கேட்டு போட்டு அந்த காசை கொடுத்த உடனே மட்டும் ஆள் வருமன்றதுக்குமே இதில் நிச்சயம் இல்லையம்மா. இல்லை அங்கே அந்த மண்ணெண்ணெய் கடைக்காரன் சொன்னவன் இப்போ கொழும்பு கதைச்சான். இல்லை கதைச்சு அதை கன்னடாவுக்கு போட்டான். நம்ம அவன் எவ்வளோ காசண்டு நான் சொல்ல இல்லையா, அவன் தம்பி தான் சொன்னான். இப்போ எவ்வளோ காசண்டு சொல்ல இல்லையாம்மா, அந்த ஊர் அங்கே இருந்து ஒரு ஊருக்கு வந்து தான் இங்கே விடுறான். அவன் தெரிஞ்சவர் தான் நான் வந்து சொல்லுவேன். இவன் தான் தம்பி தான் சொல்லுவேன். இவ்வளோ காசண்டு நான் சொல்ல இல்லையா, கன்னடாவில் வந்து அதுவும் ரொமேனியாண்டா கூட ஒரு வகை பரவாயில்லடாப்பா, யூரோப் நாடு, இது எத்தியோப்பியாடாப்பா. 2 பேர் எடுத்து தானே இப்போ இங்கே இலங்கைக்கு வருவான். அவன் செய்கிறவன் அவன் கனடாவுக்கு போட்டான் பிடிக்கணும். என்ன கண்டா உண்மையாக தெரியல. நானுக்கும் அந்த அண்ணாவோடையும் கதைக்கணும். அது எப்படி அவரோட கதைக்கணும். நான் சொல்கிறேன், நான் வந்ததுக்கு உங்களுக்கு நான் ஒரு தண்ணி பிரச்சனையை நான் சூறாக தீர்த்து வைக்கிறேன். சரி தானே, இதை வந்து நாங்கள் போட்டிருக்கோம். இது சம்மந்தமாக யாராவது வந்து உங்களோட கதைக்கப்புறம்னு சொன்னாலும் தங்கச்சி கூட நம்பரை நான் வந்து கொடுக்குறேன், நீங்கள் கதைச்சி கொள்ளுங்க என்றது உங்களோட சம்மதத்தோடு நாங்கள் இந்த வீடியோ செஞ்சுருக்கோம். இதை நிறைய பேர் பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் அம்மா காலமாக சொன்ன மாதிரி உயிரே போகிற கட்டம் வந்துட்டு நீ வீடியோவை பார்த்தோன்னு போகிறது இல்லைண்டு அதில் மானம் போகிற கொண்டும் இல்லையாம்மா. நாங்கள் இந்த பிள்ளைய வந்து உயிர் கொடுக்குறத நாங்கள் மறக்க போகிறது கிடையாது.
இல்லை பார்ப்போம். எனக்கு இந்த வீடியோ சம்மந்தமான ஒரு முடிவு ஒன்று எனக்கு எடுக்க தெரியலை. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து ஏதாவது கதைங்க, ஏதாச்சும் ஐடியா இருந்தால் சொல்லுங்க. இவங்களோட நம்பர் வேணுமென்றாலும் நான் வந்துட்டு தாரேன். அந்த ஏன்னா அவன் சொல்கிறான், நான் கத்தியால் ஊற்றி நீங்கள் எடுக்காட்டா நான் கத்தியால் ஊற்றி செஞ்சாலும் பொடியும் வராது. உங்களை எடுங்கொண்டா என்ன எடுக்கிறான்? நான் வாணியை விற்கட்டா மஞ்ச வாணியை விற்கட்டா. அது விற்கிறாண்டாலும் வீட்டில் இருக்கிற காணி என்ன எடுத்தால விற்கும். அவள்கிட்டயே உறுதியை கொடுத்தாச்சு, அவள்கிட்டயே உறுதி கொடுத்தாச்சு. புரட்டனை பிடிச்சிட்டா விற்கிறேன்டாப்புல அது விற்கலாம் கூட ஹானி. கண்டதே அதோட இருக்கிற இல்லத்தை விற்று போட்டு என்னடா அப்போ செய்யுது? அங்கே போகிறது நான் அங்கே போகிறது. ஆனால் என்ன செய்கிற பிள்ளைக்கன்னு சொல்லி செய்யத்தானே வேணும். என்ன பின்ன அவருக்கு தானே எழுதிக்கூடாது. இல்லை அதான் அவருக்கண்டேக்குள்ளே நீ அதை இருந்தாலும் விற்று போட்டுன்னு ஒரு கதைக்கு அது விற்கிறேன்டா விற்கலாம். ஒரு கதைக்கு ஆட் டைம் ஒரு 10 லட்சம் மாறினா அவாட்ட அதை கொடுத்து எடுத்து விற்று செய்யலாம். அப்படியே உங்களுக்கு ஐடியா இருக்கும், அதை விற்கிற ஐடியா இருக்கும் உங்களுக்கு. தங்கச்சி அவள் வித்துட்டாவா அங்கே நாளைக்கு போய் இருக்கிறது. அவள் அங்கே கிடையாது, சன்னதி இருக்குது, நெல்லூர் இருக்குது. அவள் அந்த பெரிய தண்டை வீடு வாசலை வித்துட்டு சன்னதி. அப்போ பிள்ளை நேரம் அப்போ நான் ஒரு வீட்டு டைம் இங்கே கூட நான் இருக்க மாட்டேன், ஒரு வீட்டு டைம் இருக்க மாட்டேன். அதுதான் சொல்கிறேம்மா, சன்னதி நெல்லூர் இருக்கு. நான் அப்போ கைதடி நான் இருக்க மாட்டேன். அப்போ அங்கான் இருப்பீங்களா? எனக்கு என்ன பண்ணுறது வீடு வேணும். நான் ஆமாம், நான் விளையாட்டை கதைக்கல சீரியஸாக காய்க்கிறேன். என்னென்னா இப்போ இந்த இப்போ இது வந்தம்மா இப்போ இவ்வளோதான் அமௌண்ட்டுன்னு சொல்லி செய்கிற விஷயம் இல்லை. இது வந்து கூடலாம் குறையலாம். வந்து இப்போ நாங்களும் சின்ன சின்ன சப்போர்ட்டுகள் செய்யலாம். வந்து விளங்குதா? இப்போ உங்களோட மகன் சொல்கிறாருண்டா உங்களோட வீட்டை விற்க சொல்லி, நீங்கள் அது சம்மந்தமாக என்ன சொல்கிறீங்க? உண்மையாக நான் உங்களோட வீட்டை வில்லுங்கன்னு சொல்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லைம்மா. நானும் உங்களோட ஒரு பிள்ளைமே தான். கடைசி நேரத்தில் இந்த படையப்ப வளத்தில் சிவாஜியை வீட்டை அழைப்பிடைக்க சிவாஜி அதில் இதுன்ற மாதிரி உண்மையிலேயே மனவர்த்தத்துக்குரிய செய்யலாமா. ஆனால் ஒரே ஒரு பிள்ளையாக இருக்கேக்குள்ள அந்த இடத்துலேருந்து அவ்வளோ பாடுபடைக்க நீங்கள் என்னம்மா செய்கிற? இன்றைக்கி உங்களோட எல்லாத்தையுமே விற்று சுட்டு தான் அனுப்பினீங்க. படமோட இல்லையே, இனி அவன் உண்டா உயிருக்கு சேதம் பெறக்கூடாதுக்கு என்ன செய்கிறம்மா? எங்கே இருக்கு உங்களோட வீடு? பூனேரியில்? பூனேரி பள்ளிக்கூடம் உண்டு, கடற்கரை சைட்டுக்கு நடுவில். பெருமதியான வீடா? இல்லை பெருமதின்னு சொல்லல, ஆனால் அங்கே தடத்துக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. பெரிய ஒரு பிறப்பு 3.5 வீடு, 3.5 வெளியே வெளியாரு 3.5 தனியாக இருக்கிறீங்க நீங்கள் வீட்டில்? இவர் ஒரு பிள்ளை தான், நானும் எந்த 2 இங்கே வந்தா உங்களோட அவர் மோசம் போயிட்டாரா? இருக்கிறாரு, ஒரு கல்யாணம் முடிச்சுட்டாரு. அதுதான் நம்ம சொன்னீங்கல்ல. அப்போ இருக்கிறார் அவர்? இப்போ எங்களோட தங்கச்சியை முடிச்சு அவரு காண பிள்ளை. அந்த பிள்ளை தான் இப்போ பிள்ளைன்ற புருஷன் தான் இப்போ அத்தானு சொல்கிறேன். தம்பி அத்தானு சொன்னா பாருண்ணா. இப்போ மேலே உங்களை பார்க்கவும் பாவமாக கிடக்கு. ஏன்டா வீட்டை விற்று போட்டு என்ன சரி? நீ வீட்டை விற்றாலும் சரி, ஒரு விற்றா நீங்கள் 10 லட்சம் அவையே கொடுக்கணுமே. அவையும் கொடுக்கணும். அதை விட உமாக்கு ஒருத்தரோடையும் செட் ஆகாது. 2-3 நாள் இருப்பா வேந்து செட் ஆகாது. அப்போ தண்டை வீடு இல்லைம்மா. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படியே நான் விற்று சுட்டாண்டாலும் பிள்ளை எஞ்சி எடுத்துட்டாண்டா பிள்ளையோட இருப்பியலாம் இங்கே பிள்ளை. அப்போது அம்மா அப்படி ஒரு காரியம் செய்ய பிள்ளை வந்து அம்மா பார்க்க மாட்டாரா? அவர் பார்ப்பாரோ? அவர் இப்போ சொல்கிறார், நான் அம்மா பார்க்காம விட்டது தானே எனக்கு இப்போ வந்த எல்லாமே பிரச்சனையாம்மா. நான் அவர்கிட்ட ஒன்று மீண்டதே இல்லை. நான் ஏதோ அப்போ என்ன வீடை வைப்போம்மா? என்னென்றாலும் இது வீடியோ பார்க்குறான்னு நினைக்கிறான். நீ ஏன்டா அந்த மனுஷன் இந்த வீட்டை வைக்க போகிறேன்? அப்படி இல்லை, நான் ஏன் கேட்குறேன்டா, ஒரு இப்போ எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரைக்குள்ள இன்றைக்கி நீங்கள் கனடாக்கு அனுப்ப போகிறோன்னு கழுத்துலேருந்து காதுலேருந்து மூக்குலேருந்து ஆட்டோ இது அது சகல எல்லாத்தையும் விழுந்துட்டீங்களா? இன்றைய படியே உயிருக்கு போராட போகிறான். நீங்கள் இன்றைக்குள்ளே இனி உங்களுக்கு சொல்லுங்க, ஐயோ இந்த படி நல்லா இந்த படி ஏன் போச்சு நல்லா இருக்கிற. அதை விட நீங்கள் 10 மாதத்துக்கு முந்தைய ஒரே ஒரு பிள்ளையை பெற்றுனீங்களம்மா. இன்றைக்கு அவரோட நாத்தடியா ஜனத்தின் ஓச்சம் ஜனம் எல்லாம் சொல்லி 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 நாத்து ஆட்டோ எடுக்கிறான் மட்டும் தெரியுதான். ஒரு சின்னபடி என்ன தான் இது கொடுத்தவன் மூட்டை தேய்க்க குறைஞ்ச விலை பாவரக்கம் பார்க்குறவன். சரி, அப்போ நாங்கள் இப்போ என்ன செய்வோம்னு சொன்னால், ஏதாவது ஒரு முடிவு செய்வோம்னா இந்த வீடியோ போடுவோம் தானே, அதுக்குள்ளே பாருங்க. சனம் கமெண்ட்ஸில் ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்லும், நீங்கள் அதையும் வாசித்து பாருங்க.
என்னோடையும் வாட்ஸ்அப்பில் ஆரம்பித்து கதைப்பினம் என்னென்ன வழியெல்லாம் இருக்குதோ நாங்கள் எல்லா வழியாலையும் முயற்சி செஞ்சு பார்ப்போம். சரிதானே? ஆறாவது இது சம்மந்தமாக கதைக்க வந்தால் நான் நம்பர் கொடுக்குறேன். நல்ல நம்பிக்கைக்குரியாகனா நான் நம்பர் கொடுக்குறேன். என் பொம்பளை பிள்ளை இந்த நம்பர் வந்து கண்டவாட்டுக்கு நாங்கள் கொடுக்கவே மேலாது. இப்படி கொடுத்து கடந்த காலத்தில் ஒரே ஒருக்கா வந்து அவார்ட சம்மதத்தோடு கொடுத்து அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகினது. இந்த காலம் ஆக்கள் அப்படியான மோசமான ஆக்கள். அதால் நம்பிக்கையான ஆக்கள்கிட்ட நாங்கள் கொடுத்து ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி தானே? என்னால் முடிஞ்சது அவ்வளவுதான். ஏதோ நான் வந்ததுக்கு மாறிலாம் உங்களுக்கு நிறைய நான் செஞ்சு தரேன். இந்த பிரச்சனையை வந்து நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறேன். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் உரிய ஆள்கிட்ட கையில் போய் சேர்ந்து உங்களுக்கு உரிய ஒரு பதில் ஒன்று பெறும். நானும் சொல்லல 2-3 நாளைக்கு முன்னாடி தான் அந்த கிருஷ்ணான்ட்ட போனேன். அம்மா நீயும் பார்க்குற நீ இல்லை பார்த்து நான் சொல்கிறேன் இப்படியெல்லாம் உதவி செய்யறேன் நானும் பார்க்குறேன். நீ இருக்கா போனேன் அம்மா போனேன்ட்டு நேற்று முழுக்க சாமுழுக்க நித்திரோட விட மாட்டேன். நான் என்ன அம்மா என்ன போறிய ரோஜியன் சொல்லுவேன் போறியம்மா நித்திர வராதாம் அங்கே போனேன் அம்மா பரிந்துரைக்கு போனேன். இடம் தெரியுமே நான் கேட்டுக்கிட்டு போகிறேன்ட்டா இடம் தெரியுமேண்ணே உங்களோட ஊர் பக்கம் தெரியும் கிடக்க போனேன் அம்மான்னு ராமளுக்கு நித்திர உள்ள விட இல்லை. நானும் நித்திர உள்ள இல்லை, அவன் நித்திர உள்ள இல்லை. உங்களோட போச்சொல்லி சேர்த்துறான். தானே இதை பார்க்குறேன். நான் சொல்கிறது நான் இதுதான்டா பார்க்குறேன்ட்ட உடனே தானே அதான் இப்போ உண்மையிலே என்ன பிரச்சனைன்றாலும் என்ன பிரச்சனை நான் செய்வேன். இது ஒரு நிரந்தர தீர்வில்லா பிரச்சனையாக கூடிய கொஞ்சம் யோசனையாக கிடக்குது. பார்ப்போம், நாங்கள் முயற்சிப்போம். நாங்கள் இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணுவோம். என்ன முடிவு வருதுன்ற பார்ப்போம். தங்கச்சி என்ன சொல்ல விரும்புறீங்க கடைசியாக உங்களோட கணவரை குறிச்சு? என் கணவர் எனக்கு என்ன எடுக்கிறது தான் நான் இதன்றேன். அவர் அங்கே இருந்து அவரை கொண்டு நடந்து போயிருந்து நாங்கள் இங்கே இருந்து அவர் போனதுக்கும் பிரயோசனம் இல்லாமல் போயிடும். பொஞ்சாயி பிள்ளையை தானே அவர் பார்க்க போனவர், சகோதரன் பொஞ்சாயி பிள்ளை எல்லாரையும் பார்ப்போம்னு போனவர். கடைசியில் அதுவும் நடக்கவும் இல்லை. மனுஷனுக்கு போனோன்னா பேருந்து என்னத்தை நாங்கள் பறையிறது. கனடாவுக்கு ஆசைப்பட்டு போகிற இல்லாட்ட கடைசி நிலைமையும் இதுதான். கடைசியில் கனடா வெளிநாட்டுக்கு போகிறது பிரச்சனை இல்லை. யாருனாலும் விருப்பப்படுறவிட போகலாம். ஏச்சஞ்சிட்ட மட்டும் காசை கொடுத்துடாதீங்க. ஒருத்தர் ஏச்சஞ்சிட்ட காசு கொடுத்தோம்னா எந்த கதி தான் எல்லாருக்கும். வேற ஒருத்தருக்கும் வேற நல்ல கதின்னு இல்லை. காசை புத்தாத்தில் போடுங்க, இறக்கின உடனே காசை கொடுங்க. அதைத்தான் நான் சொன்னேன். நாங்கள் முழு காசையும் கொடுத்து இப்போ நடு ரோட்டில் நிற்கிறேன். புருஷனும் இல்லை. கடைசியில் கிடந்ததை மலிச்சிட்டு நான் நடு ரோட்டில் நிற்கிறேன். எந்த கதிதான் காசை முன்னுக்கு கொடுக்குறாங்களுக்கு. அதான் எல்லாரும் என்ன சொல்லிடுற கொடுக்காதே செஞ்சு நம்ப நல்ல தேனாட்டம் கதையில சொல்லி எங்கட காசு முழுக்கலையும் கொடுத்துட்டு இப்போ அவரும் போகையில் அவரே படுக்க இல்லாமல் இருக்கிற கட்டம் கிடந்ததை மலிச்சிட்டு இருக்கக்கூட நிம்மதியா இல்லாமல் இருக்கிறோம். சரி பார்ப்போம். சரி தானே? நாங்கள் ஏதோ உங்களால் முடிஞ்ச ட்ரை பண்ணுவோம் அம்மா. இதுக்கான ஒரு சரியான ஒரு வழியை நீங்கள் உங்களோட பிள்ளையோட கதைங்கோ, நீங்கள் உங்களோட கணவரோட கதைங்கோ, என்ன செய்யலாம்ன்றத பாருங்கோ. நாங்கள் ட்ரை பண்ணுவோம். இல்லை இப்போ இவ்வளவுதான் காசு முடியும் இருந்தால் சுவராக செய்யலாமண்டா ஒரு நம்பிக்கை இனியாவது ஒரு தடவை நம்பாதீங்கம்மா. அதை மட்டும்தான் நான் சொல்கிறேன்னா. இப்போ 15 லட்சம் கட்டினா அப்புறம் மட்டும்தான் நீங்கள் 15 லட்சத்தை அனுப்புவீங்க. இது ஒரு பெரிய பொறியில் நீங்கள் மாட்டிட்டீங்க. இதுலேருந்து எப்படி வெளியில் வர போகிறீங்களோ எனக்கு சத்தியமாக தெரியல. இருந்தாலும் உங்களுக்கான ஒரு நம்பிக்கை கொடுக்கணுமென்று நான் வந்தேன். நாங்கள் முயற்சி செய்வோம். சரி தானே? முயற்சி செஞ்சு பார்ப்போம். என்ன முயற்சி செஞ்சு பார்ப்போம். இது சம்பந்தம் தெரிஞ்சவங்களே அவன்கிட்ட சொல்லுங்கோ. இவங்களோட நிலைமையிலேருந்து பாருங்கோ. அந்த தம்பி அந்த அண்ணாட நிலைமையிலேருந்து பாருங்கோ. ஏதோ உங்களால் முடிஞ்ச உதவியை வந்து செய்யுங்க. அவ்வளோ தான் நான் சொல்லும். 5000 ரூபா காசு எல்லாம் கொண்டு இங்கேருந்து எத்தியோப்பியாவுக்கு எங்கே கொடுத்து அனுப்புறீங்க? நான் இங்கே இருந்து அங்கே ஒரு அண்ணிட்ட நம்பர் இருக்குது, அதுக்கு போட்டேன்டா அவர் எடுத்து கொடுக்குறவர். ஆமாம், 5000 ரூபா அனுப்பினா அதுவும் காணாது. இல்லை, இந்த முறை 5000 ரூபா அனுப்பினது அவருக்கு கூட அந்த காசு கிடைக்கும். கொடுக்க இல்லையா? இந்த கடைக்காரனோட கடனை பான் பண்ணி சாப்பிட்டதான் அப்படியே 100 ரூபாண்டா அந்த ஆடாண்டு சொல்லி இப்போ இந்த 100 ரூபா பண்ணி அந்த கடைக்காரனை கொடுத்தான். கேட்க இன்னும் கொடுக்க வேணுமா அவன்ட்டு கொட்டை கொடுத்தவன் ராத்திரி சொல்லி அதற்கு இல்லாமல் கொடுக்க வேணும்ட்டு வடாத்த வேணும் தான் சில ஒழிச்சு போட்டேன். காசு வந்தா இங்கேருந்து எல்லாருக்கும் உதவி செஞ்சு அங்கே பானை உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்றேன். அப்போ இப்போ காசு நீங்கள் போடல கடைசியா? இப்போ தான் போட்டேன். நான் போட்டு ஒரு 10 நாள் அந்த காசு தான் கொடுக்க அந்த காசு கொடுக்க இல்லையா? 5000 ரூபா போட்டீங்க. அப்புறம் அப்போ இப்போ என்ன காசு? இப்போ ஒன்றும் போட இல்லை. என்ன டைம் இல்லை போடுறதுக்கு. நான் போட இல்லை. கிடந்த 5000 ரூபாய் தான் போட்டேன். நான் இனி போனால் கடைக்கு போனால் தான் காசு வருமா? இல்லை தானே போடணும். உண்மையாக நாங்களும் உண்டே காசும் கொண்டு வரையில்லை. இன்றைக்கு நாங்கள் உண்மையாக உதவி செய்கிறோண்டே வரையில்லை தங்கச்சி. விலங்கு தான் நாங்கள் வேறு இதெல்லாம் வந்தேன். நாங்கள்
பட் உண்மையிலே உங்களுக்கு இந்த இந்த விஷயத்துக்கு நான் ஒரு கொஞ்சம் காசு தந்தேன் என்ன பிரியோசனம்? அதை விட தங்கச்சி இந்த விஷயத்துக்கு இப்படியான விஷயங்களுக்கு இப்படி வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்பி அந்த பட்டிக்கு வேண்டிய அழிஞ்சாக்களுக்கு அப்படியானவங்களுக்கு உதவி செய்ய வேணான்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் தங்களால் தாங்களே இருக்கிறாம அழிஞ்சே இல்லை. ஆனாலும் எனக்கு மனம் கேட்குறீங்க இலக்கத்தின் அடிப்படையில் நான் மாறுறது. சரிதான். என்ன நாங்கள் எங்கட மடத்தனத்தால தான் கிடந்ததே மலிச்சிட்டு அவரே நான் நம்பல இந்த பஸ்ஸுக்கு என் காசு இருக்கும்னு நான் நம்பல. என்ன உண்மையாக என்ன நான் உங்கள்கிட்ட அடுத்து கொடுக்குறது. அப்புறம் இப்போ நீங்கள் ஒன்று செய்யுங்க, இந்த 10,000 அவருக்கு தம்பிக்கு அவருக்கு அனுப்பிவிடுங்க ஒருக்கா கொடுத்து. சரியா? இது நான் தந்தேன்னு சொல்லி அனுப்பிவிடுவோம். ஏன்டா இன்னும் ஒரு ஆள்கிட்ட காசு எடுத்து நான் தரையில்லாதாங்க. ஏன்டா அவங்க என்ன சொல்லுவாங்கண்டா, நாங்கள் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கவங்களுக்கு அனுப்பி சொல்லியிருக்க அதை கொண்டு வந்து நீ எப்படி கொடுப்பேன்னு கேட்பாங்க. அதனால் இது நான் தந்திருக்கேன், அது பிரச்சனை இல்லை. நான் எந்த மனசின்படி நான் தரது இல்லைங்க. இல்லை இதை நீங்கள் அவருக்கு அனுப்பிவிடுங்க ஒருக்கா. நான் தம்பி அனுப்பிச்சு தான் தந்த அனுப்பிவிடுவோம். சரி தானே? நான் ஒருக்கா பார்ப்போம். சரியா? என்ன பார்ப்போம் ஒன்றும் யோசிக்க அதாங்க இருக்கும். என்ன யோசிக்கேன் சும்மா யோசிக்கான்னு. சரியா? முடிவு வேறு தானே? என்ன என்ன கடைக்கு தாங்க அது எம்ஆர்ராதான் அதெல்லாம் ஓகே ஓகே அன்று யோசிக்காங்க. சரியா? ஏதாவது காசு இருக்க நம்பிக்கை நாள் கொடுத்தாலும் என்ன பையன் அவன்கிட்ட திருப்பி கொடுத்தானு பாங்க. அப்போ அதுதான் இப்போ நான் கேட்டேன். நான் அன்றைக்கு நீ ஆட்டை எங்கள் காசு அனுப்புறது அவனை நீ ஒரு கேட்கணுமா மாட்டை அனுப்புறது இவ்வளோ காலமும் அவர்கிட்ட பேருக்கு தானே போட்டுக்கணும். அவள் எடுத்து கொடுத்தேன்னா இந்த முறை தான் வெளியில் இப்போ போப்புறது தானே ஸ்ரீலங்காவுக்கு வரப்படுறேன் அந்த அமளியிலே வேறு எடுத்து கொடுக்கல காசு. இது ஒரு நல்ல நம்பிக்கை மூலமாக கொடுங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் சில வழி இருக்கும் போட்டு விடுவோம் சாப்பிடட்டும். சரியா? சரி என்ன அப்போ நான் வாரம் போட்டு என்னம்மா ஓகே என்ன